எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். 5 வழி 3 வாசல் கதையோட தொடர்ச்சி. அன்று அந்த கூட்டத்தில் காடகராயனை சற்றும் எவரும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்து இருந்தாலும் அடையாளம் காணுதல் மிகவும் கடினம் என்பதற்கு உசிதமாக ஒரு மரமேரியை போல உருமாறி இருந்தான். தீர்க்கமான ஒற்றை கண்ணிலோ கொலைவெறி. கூட்டம் அம்பலத்தேவரும் ராஜேந்திரனும் கட்டி தழுவுவதில் புலகாங்கிதம் கொள்கிறது. நெடுநேரத்துக்கு திருஷ்டி கழிப்பாக குலவையொலி. பன்மொழியின் புலிக்குட்டி ராஜேந்திரன் என்கிறார் ஒருவர். வாழ்க வாழ்க என்று பதில் எதிரொலிகளில் பண்பொழியூரை பரவசப்படுகிறது. ராஜேந்திரன் நெகிழ்ந்து போகிறான். ஆனால் விழிமணிகளோ மீனாட்சி மீனாட்சி என்று தாவி அலைகிறது. அம்பலத்தேவருக்கு அது புரியாமல் இல்லை. நல்ல வேளை இப்போது ஜம்னாலால் அங்கு ஓடுருவினார். வா ராஜேந்திரா வா, வெற்றி வீரனாக நீ வந்ததில் அகமகிழ்கிறேன் என்கிறார். ஐயா, எல்லாம் உங்கள் ஆசையால் தான் என்று ராஜேந்திரன் அவர் காலில் விழுகிறார். அப்போது நாராயண பிள்ளை அம்பலத்தேவர் காதில் எதையோ கிசுகிசுக்கிறார். தேவர் முகமும் அதை கேட்டு ஜிவு ஜிவுக்கிறது. கூட்டத்தை ஊடுருவி அணிவகுத்து நிற்கும் படைக்குள் நுழைகிறார் தேவர். வஜ்ர நாராயணன் முகத்தில் காரி உமிழ்கிறார். நீண்ட படையின் வரிசையில் 2 கைகளும் விலங்கிடப்பட்ட நிலையில் வஜ்ர நாராயணன், கூடவே அவனது கைத்தடிகள். வஜ்ரா, துரோகியே, உனக்கு வெட்கமாயில்லையா? வஜ்ர நாராயணன் முகம் அதை கேட்டு துவண்டு போகிறது. சிரத்தை நிமிர்த்தும் சக்தியையும் தேகம் இழந்து போகிறது. ராஜேந்திரன் மட்டும் இல்லாது போயிருந்தால் உன் செயலால் நாம் கொத்தடிமைகளை விட கேவலமாக போயிருப்போமே. அடாதவனே, எங்கிருந்து வந்தது உனக்கு இந்த ஈன புத்தி? நீ மறவனா? மாசற்ற தமிழை நாவால் உதிர்ப்பவனா? அடுக்குமா உன் செயல் அரசியலார்க்கு? அம்பலத்தேவர் அந்த அளவு கோபப்பட்டு யாருமே பார்த்ததில்லை. அரசே, ஆதங்கப்பட இதுவா நேரம்? இவர்களை என்ன செய்ய? நாராயண பிள்ளை கேட்கிறார். இந்த வெற்றி கூட்டத்தில் துரோகத்துக்கு தண்டனை தருவோம். மக்கள் மன்றம் எதிரே இது நடக்கட்டும். இதன் மூலம் எச்சரிக்கை எங்கும் பரவட்டும். துரோகம் என்ற சொல்லை இந்த மண்ணில் ஒரு எறும்புக்கு கூட யாரும் செய்யக்கூடாது. என்ன சொல்கிறீர்கள்? மக்கள் கூட்டத்தை பார்த்து தேவர் கர்ஜிக்க எங்கும் அங்கீகாரத்துக்கான எதிரொலி. இவர்களை என்ன செய்யலாம்? சிரச்சேதம் சிரச்சேதம். இது மக்கள் கூட்டத்தின் சத்தம். வேண்டாம், நாடு கடத்தி விடுங்கள். இது ராஜேந்திரன். அதுதான் நல்லது. மறவர் பாளையங்களின் பக்கமே இவர்கள் வசிக்க கூடாது. மார்பில் துரோக முத்திரையாகிய பன்றி முகத்தை பச்சை குத்தி விடுங்கள். பார்ப்பவர்களுக்கெல்லாம் தெரியட்டும். உடனே பச்சை குத்த ஆயத்தமாகியது ஒரு கூட்டம். எங்கும் அதை கண்டு எக்காலம் பரிகாசம். வஜ்ர நாராயணன் தன் கௌரவம் இப்படி சிதைந்து போகும் என்று கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. இதயத்தில் மின்னலுடன் இடி விழுந்தது போல நிலை குலைந்து மண்ணில் மண்டியிட்டான். காடகராயனின் கழுகு பார்வை இதையெல்லாம் கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தது. அம்பலத்தேவரோ ஆசுவாசத்தோடு அங்கிருந்து சென்றார். வா ராஜேந்திரா, அரண்மனைக்கு செல்வோம் என்று அவனை தன்னுடன் அழைத்து செல்கிறார் ஜம்னாலா. ராஜேந்திரனுக்குள் திரும்ப மீனாட்சி விஸ்வரூபம் எடுப்பது புரிந்து ஜம்னாலால் அவன் தோளில் கை போட்டு ஆறுதல் அளிக்கிறார். அமர்ந்து பேச வேண்டிய விஷயம் என்கிற அழுத்தம் அதில். பஞ்சனை கூடம் வருகிறது. பால் சொம்புகள், பல தட்டுகள், தினை மாவு, பணியாரங்கள் என்று அதன் மையத்தில் விருந்து பொருட்கள். ராஜேந்திரா, அமர்ந்து சற்று ஓய்வு எடுப்போமே. ஜம்னாலால் ஒரு பட்டு திண்டின் அருகில் அமர்ந்து காலை மடித்து அவனை அழைக்கிறார். ஐயா, எனக்கு ஒரு முக்கிய பணி இருக்கிறது. நான் உடனே இளவரசியாரை பார்க்க வேண்டும் என்கிறான். நீயும் மீனாட்சியும் ஒருவரை ஒருவர் காதலிப்பதை நான் நன்கு அறிவேன். இந்த வெற்றிக்கு பின் உங்களை இணைத்து பார்த்து மனம் முடித்து வாழ்த்த பெரிதும் விரும்புகிறார் தேவர். ஆனால் மீனாட்சியின் ஜாதகம் அதற்கு ஒரு பெரிய தடையை விதித்து விட்டது என்கிறார் ஜம்னாலா. ராஜேந்திரன் உடனேயே சந்தேகத்துடன் நிமிர்ந்தான். தம்பி, நான் கூறுவதை கேள், சந்தேகிக்காதே. நீதான் தேவரின் வருங்கால மருமகன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போது இல்லை, 90 நாட்கள் சென்றாக வேண்டும். அதென்ன 90 நாட்கள் கணக்கு? எனக்கு எல்லாம் புதிராக இருக்கிறது. எங்கள் காதலை ஒப்புக்கொள்ள தேவர் மனம் இடம் தரவில்லை என்றால் நேரடியாக கூறிவிடுங்கள். வெடுக்கென்று ராஜேந்திரன் வாயில் இருந்து துள்ளி விழுந்தன வார்த்தைகள். தம்பி, உன் காதல் துடிப்பில் வேகம் உள்ள அறிவு, விவேகம் இல்லை. மீனாட்சியின் ஜாதகத்தை கணித்தவனே நான் தான். மீனாட்சி தற்சமயம் பாவ கிரகங்களின் பிடியில் உள்ளாள்.
நவ கிரகங்களில் மங்களாதிபதியான குருவின் பார்வை துளியும் இல்லை. 90 நாட்கள் கழித்து அவளது ராசிக்கே குருவின் பெயர்ச்சி அமைகிறது. குரு பார்த்தால் கோடி புண்ணியம், அதுவரை பொறுக்க கூடாதா? தாராளமாக ஐயா, ஆண்டு கணக்கில் கூட காத்திருக்க நான் தயார். ஆனால் இப்போது நான் மீனாட்சியை பார்த்தாக வேண்டும். சந்திப்பதில் என்ன கெடுதல்? எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்கிறேன். நீ என்னுடன் திரிகூடமலைக்கு கிளம்பு என்கிறார். வருகிறேன், ஆனால் மீனாட்சியை பார்த்துவிட்டு வருகிறேன். அதுவும் உங்களுக்காக. சந்திப்பதானால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? அவள் வியாழ விரதம் மேற்கொள்ள உள்ளாள். எல்லாம் உனக்காக. எனவே நீ அவளை தீண்டாமல் பேசி திரும்ப வேண்டும். எனக்கு அவள் தரிசனம் ஒன்று போதும், விடுங்கள். அவன் அங்கிருந்து சீறிக்கொண்டு கிளம்பினான். மீனாட்சியின் மஞ்சள் துவர் ஆடைகள் அவளை கேலியாக பார்ப்பது போல ஒரு பிரமை. துவர் ஆடையையே ஒரு சுற்றாக சுற்றி உடுத்தியிருந்தாள். காதலனின் மைதான மார்பில் மல்லாந்து கதை பேசி இடையாபரணம் நசுங்க இழைந்து உடல் கூடி இன்பக் கதை பேசப்போவதாக எண்ணியிருந்த கனவு கட்டங்களை யாரோ மிலார்களை கொண்டு விரட்டிவிட்டதைப் போல ஒரு பிரம்மை அவளுக்குள். கவலை நெளிந்தது. விழிகளில் நீர் புள்ளிகளின் அணிச்சேர்க்கை. அப்போது கதவு திறக்கப்படும் அரவம். திரும்பினாள் சேடி பெண்ணுடன் ராஜேந்திரன். அந்த பெண் வெகு தொலைவில் அவர்கள் பேசுவது கேட்க மாட்டாத இடத்தில் நின்று கொண்டாள். ஆனால் பார்வையை தேவரின் ஆணைக்கேற்ப இவர்களிடமிருந்து திருப்பவில்லை. ராஜேந்திரனை பார்த்த மீனாட்சி ஒரு வினாடி ஆடி போனாள். ஓடிப்போய் அவனை அணைத்துக் கொள்ளும் வேகம் உடம்பில். அருகே வரை ஓடியவள் ஜம்னாலாலுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிலையென நின்று விட்டாள். விதிர்த்து விரைத்த நிலை. அந்த நிலையே அவள் தன் நினைவால் நைந்த நிலையை அவனுக்குள் உணர்த்தியது. மீனாட்சி, அத்தான், இதெல்லாம் என்ன? நான் உன்னை தொடக்கூடாதான்? நிச்சயம் சதியில்லை, விதி. வெற்றி வீரனுக்கு இதுதான் பரிசா? என்ன செய்ய? என் ஜாதகம் அப்படி. நீயே என்ன அவர்களுக்கு வக்காலத்து? எந்த காலத்திலும் என் வக்காலத்து உங்களுக்கு தான். அவர்கள் தங்கள் கடமையை செய்கிறார்கள். அனுசரித்து போவதுதானே நம் இளமைக்கு அழகு. அப்படியானால் சரி, நான் போகிறேன். போய் வருகிறேன் என்று சொல்லக்கூடாதா? அவசரத்தில் வாயில் அப்படி வந்துவிட்டது. 91ஆம் நாள் சந்திப்பேன். கட்டி அணைப்பேன். நானும் காத்திருப்பேன் அத்தான். ராஜேந்திரனும் பல்லை கடித்து கொண்டு திரும்பி நடந்தான். சேடிப்பெண், அப்பாடா, அசம்பாவிதமாக ஒன்றும் நடக்கவில்லை என்று பெருமூச்செறிந்தான். ஓரிடத்தில் தீமூட்டம். அதன் மேல் உரித்த ஆடு ஒன்று வேப்பங்குச்சியின் தாங்கியில் தீ ஜுவாலையில் கொழுப்பை சொட்டவிட்டு கொண்டிருந்தது. சுற்றிலும் மலைப்பாறை, மேலெல்லாம் கல்வர்களின் சயனம். பெரும் முரசு ஒன்றின் அருகே ஒற்றை கண்ணோடு உக்கிரமாக காடகராயன். கைவசம் கல் கலையம். நாடு கடத்தப்பட்ட வஜ்ர நாராயணனும் காடகராயன் அருகே கல் கலையத்தோடு கிடந்தான். நன்றி காடகராயா, மிக்க நன்றி. எங்கு செல்வேன், எப்படி வாழ்வேன் என்று கலங்கியிருந்த என்னை ஆதரித்து அழைத்து வந்திருக்கிறாய். பாரதத்து கர்ணன் போல உனக்கு நான் இனி நன்றி காட்டுவேன். வஜ்ர நாராயணன் பேச பேச காடகராயன் அந்த மலைக்காடே அதிரும்படி சிரிக்கிறான். வஜ்ரா, உன்னை நான் ஆதரிப்பதை விடு. என்னை அந்தகனாக்கிய ராஜேந்திரனை நாம் வீழ்த்தியாக வேண்டும். அதற்கு வழி சொல். சிரிப்பை தொடர்ந்து வந்த கருத்தில் வஜ்ர நாராயணன் கரைந்த சமயம் ஒருவன் ஓடி வந்தான். என்னடா? அவன் காடகராயனை அழைத்து சென்று ஒரு மலை உச்சியிலிருந்து கை காட்டிய திக்கில் சந்தன பெட்டி சகிதம் ஜம்னாலாலும் ராஜேந்திரனும் புறவிகளை நடத்தியபடி திரிகூட மலைக்குள் வகிடெடுத்து கொண்டிருந்தார்கள். அடிவாரத்தில் ஒரு வீரன் அவர்களை வழியனுப்பி விட்டு நின்று கொண்டிருந்தான். அடுத்த வினாடியே தேர்ந்த 20 புறவிகளின் மீது 20 கல்வர்கள் ஏறிக்கொள்ள ஒரு வெள்ளை புறவியில் காடகராயன் தாவி ஏறினான். வஜ்ர நாராயணனுக்கு கருத்த புறவி ஒன்று காத்திருந்தது. கல்வர்கள் கைகளில் கட்டாரிகளை, வில்லம்புகளை, வடநார் கயிற்றை, வஜ்ர கோலத்தை, மர கோடாலிகளை என்று சகல ஆயுதங்களையும் அள்ளி கொண்டு விட்டிருந்தனர். காடகராயனின் இடுப்பு கச்சில் கம்பீரமாக தென்பட்டது குண்டு நிரப்பப்பட்ட துப்பாக்கி. குதிரைகளின் குழம்புகளில் புழுதிச்சந்தை ஜென்மம் எடுக்க இடைப்பட்ட தாவரங்கள் ஜீவனை விட ஆக்ரோஷ ஓட்டம் எடுத்தது அந்த கூட்டம். நாம் இப்போது எங்கு போய்க் கொண்டிருக்கிறோம்? ராஜேந்திரனிடம் கேட்டார் ஜம்னாலால். திரிகூட மலையின் உச்சிக்கு, தேனருவிக்கு கிழக்கில் சித்தர் குகை ஒன்று உள்ளது. அங்கு. அது பாதுகாப்பான இடமா ராஜேந்திரா?
அகத்தியர் அமர்ந்து தவம் செய்த இடம் என்று கேள்வி. அமைதியை விரும்பும் யோகியருக்கு ஏற்ற இடமும் அதுதான். நல்லது ராஜேந்திரா, மிக நல்லது. நாம் இப்போது தூதுவளையை தேடுவோமா? தூதுவளையா? ஆம், அபூர்வமான மூலிகை. சாவி இல்லாமல் இதன் சாற்றினால் பூட்டை திறக்கலாம். எப்பேற்பட்ட இரும்பு வளையத்தையும் இழக்கலாம். தாதுக்களையே வளைப்பதால் தாதுவளை. எப்படி இருக்கும்? உனக்கு சொன்னால் புரியாது. நான் தேடுகிறேன். அந்த அபூர்வ மூலிகையை மாலை சூரிய ஒளியால் தேடுவோம். வா, புறவிகள் சற்று இளைப்பாரட்டும். பேசிக்கொண்டே ஜம்லாலால் சந்தன பெட்டி சகிதம் அந்த மலை தரையில் கண்களை துளாவ விட காதுகளில் தூரத்து குதிரைகளின் குளம்படி சத்தம் மெல்ல கேட்க தொடங்கியது. முகத்தில் படமெடுத்த நாகத்தின் விற்சிப்பு. ராஜேந்திரனும் அதை கேட்டான். சட்டென்று ஒரு மரத்தின் மேலேறி பார்த்தபோது கல்வர்களின் தேர்ந்த புறவிகள் மலை புதர்களை குடைந்து மேலேறி வருவது தெரிந்தது. ஐயா, காடகராயன் கூட்டம்தான் நம்மை சுற்றி வளைப்பதாக கருதுகிறேன். வந்துவிட்டது பேராபத்து. நம்மால் பாதிக்கப்பட்ட அவன் ஆக்ரோஷமாக வருகிறான். நாம் உடனே தப்பித்தாக வேண்டும். ஜம்லாலால் அதை கேட்டு பதறி போனார். சீக்கிரம் தப்பிக்கும் வழியை பார். கவலைப்படாதீர்கள் ஐயா, இந்த மலையின் மர்மமான வழித்தடங்களை நான் அறிவேன். பேசிக்கொண்டே இருவரும் புறவியை எட்டினார்கள். வேகமாக அந்த புறவிகள் அந்த மலையின் குறிப்பிட்ட ஒரு வழித்தடத்தில் சென்றன. ஐயா, அப்படியே பின்னால் திரும்பி புதர்களில் ஒளியுங்கள். இந்த பாதையில் மேலும் சென்றால் சேற்று பள்ளத்தில் தான் முடியும். ஆபத்தான பாதை. வருபவர்கள் இதில் சென்று விழுந்து சாகட்டும். இருவரும் புறவியோடு கூடி அப்படியே பின்னால் திரும்பி அருகாமை ஆவாரம் புதர் அருகே பதுங்கினார்கள். சுற்றி வளைத்த கல்வர் கூட்டமும் சரியாக அங்கு வந்து குளம்படிகளை பார்த்துவிட்டு அந்த ஆபத்தான பாதையில் பிரவேசிக்க, இளவரசி, இளவரசி, திரிகூட மலை நோக்கி சென்றுள்ள நம் ராஜேந்திரனாரையும் அந்த வடக்கத்திக்காரரையும் காடகராயனின் கூட்டம் வளைத்துள்ளதாம். அவர்கள் உயிர் பிழைப்பது அரிதென்று தெரிய வந்துள்ளது. மீனாட்சி அதை கேட்டு இடிதாங்கி ஆகினாள். உனக்கு யார் சொன்னது? அவர்களை வழியனுப்ப சென்று திரும்பி இருக்கும் நமது வீரன். அரண்மனைக்கு வெளியே மாடம் வழியாக அவள் காட்டிய திக்கில் அந்த புறவி வீரன் தென்பட்டான். மீனாட்சி அரண்மனை வளாகங்களில் அவனை நோக்கி ஓடி சென்றாள். இளவரசியை கண்டு கீழே இறங்கி நின்றான் வீரன். வீரனே, இவர்கள் கூறுவது உண்மையா? என்னவர்க்கு ஆபத்தா? ஆம் தாயே, எத்தனை பெரிய வீரனாக இருந்தாலும் இந்த முறை அந்த வெறிபிடித்த கூட்டத்திடம் இருந்து தப்பித்தல் சாத்தியமில்லை என்றான். நம் படையை அனுப்பினால் காரியம் கெட்டுவிடும். உங்களால் ஒரு கால் முடியலாம். தளபதி வஜ்ர நாராயணன் இப்போது அவர்கள் பக்கம். நீங்கள் சொன்னால் அவன் கேட்கக்கூடும். ஆனால் அதற்குள் எந்த அசம்பாவிதமும் நிகழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும். மீனாட்சியோ சிவந்து விட்டிருந்தாள். கண்களில் கோபாக்னி. புறவியில் தாவி ஏறினாள். வீரர்களிடம் விதிர்ப்பு. அந்த மஞ்சள் தேவதையின் மேலாடை காற்றில் சடசடக்க சிவந்த புறவி சீரத் தொடங்கியது. செய்தி அறிந்து அம்பலத்தேவர் வருமுன் மீனாட்சியின் புறவி வெகு தூரம் சென்று விட்டிருந்தது. எதிரே பிரம்மாண்டமான திரிகூட மலை சரிவு. இன்று அந்த பாறை மேட்டின் மேலே இருந்தபடி ஒரு அருவி போல சரிந்து விழுந்த சம்பத்தும் திவாகரும் முத்தங்கியும் முழி முழி என்று முழித்தபடி சுற்றி சுற்றி பார்த்தார்கள். இந்த சரிவுக்கு அப்பால போனா ஒரு கால் அந்த கோயிலுக்கு வழி தெரியுமோ என்னவோ. முத்தங்கி பேசியதை தொடர்ந்து சம்பத்தின் பார்வை சரிவை சளைத்து எடுத்தது. ஒரு ஆளையே தலைக்குப்பர தள்ளிவிடக்கூடிய சரிவு. நடுவில் பிடித்து கொள்ள ஊன்றி நிற்க இயலாத மாதிரி வளவளப்பான சரிவு. கயிற்றை கட்டிக்கொண்டு இறங்க கைவசம் கயிறோ இதர சாதனங்களோ இல்லாமல் வந்துவிட்டது. அப்போதுதான் தெரிந்தது. முத்தங்கி, அப்படி போகணும்னா கயிறு கபடா எல்லாம் வேணுமேயா. என் குடிசையில இருக்கு, போய் கொண்டு வரவா? நாங்களும் வரோம் முத்தங்கி. இங்க உட்கார்ந்துகிட்டு நாக்கையா வலிக்க. அவர்கள் பின்னடைந்து வந்த வழி திரும்ப தயாரானார்கள். அதுவரை அவர்களையே பார்த்து கொண்டிருந்த பாஸ்கரும் கலாதரனும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். ஏன் திரும்பிட்டாங்க? ஜெயந்தி கிசுகிசுப்பாக கேட்டார். கலாதரன் மேல் சரிந்த நிலையை விலக்கி கொண்டிருக்கவில்லை. அவங்களால அந்த சரிவுல இறங்க முடியலன்னு நினைக்கிறேன். அதுதான் திரும்பி இருப்பாங்க. நமக்கு கவலை இல்லை கலாதரன். கயிறு இருக்கு. எங்க கிட்ட கிரானைட் ஷூவும் இருக்கு. சேஃப்டி பெல்ட், கவர்ல ரிங்குன்னு சகலமும் இருக்கு. NCCல மலையேறின அனுபவமும் கூட இருக்கு. நாம போய் பார்த்துடுவோம் என்றான் பாஸ்கர். அவசரப்படாதே, அவங்க பார்வையில பட்டுடக்கூடாது.
திரும்ப அவங்க வந்தாலும் வரலாம் என்றான் கலாதரன். அவர்கள் புதரை குடைந்து மறுபக்கம் போய்விட்டிருப்பது ஊர்ஜிதமானவுடன் 3 பேரும் வெளிவரத் தொடங்கினர். தெப்பமாக நனைந்துவிட்ட ஈர உடலை பாறை மேல் சரித்து உஷ்ணம் தேடினர். சேலை முந்தானையே இறுக பிழிந்தாள் ஜெயந்தி. கால் பாகத்து புடவை கொசுவத்தையும் ஒன்று சேர்த்து முழங்கால் வரை தூக்கி பிழிந்தாள். பிரம்மன் அந்த காலை சிருஷ்டிக்க நிச்சயம் வெகுநேரம் எடுத்துக்கொண்டிருப்பான் என்னும் எண்ணம் கலாதரனுக்குள் மேலோங்கியது. பாஸ்கரும் மாரிமுத்துவும் அந்த பாறை மேட்டை எட்டி சரிவை கணக்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். எங்கே கயிற்றை கட்டி எப்படி இறங்குவது என்கிற மும்முரத்தில் மூக்கில் வியர்வை. ஈரம் சொட்ட சொட்ட நின்ற கலாதரனின் தலைமுடியை தன் முந்தானையாலேயே துவட்டி விட்டாள் ஜெயந்தி. இதுக்காகவே இன்னொரு தடவை தலையை நனைக்கப் போகிறேன் என்றான் அவன். ஊடே நுழைந்தது பாஸ்கரின் குரல். கலாதரன், கைத்த கட்டிக்கிட்டு இறங்க ரொம்ப ரொம்ப தோதா இருக்கு சூழ்நிலை. கமான், காரியத்துல இறங்குவோம் வாங்க. கலாதரன் அவனை ஒரு கரடியை போல பார்த்தான். பின்னர் அரைமனதாக அவனை நெருங்க பாஸ்கர் கயிற்று சுருளை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு பாறை திண்டில் வளைத்து கட்டிவிட்டு கயிற்றை சுண்டி இழுத்த போது காத்திருந்த மாதிரி கண்ணில் பட்டது ஒரு சிகரெட் லைட்டர். வேகமாக அதை எடுத்து பார்த்து அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. லைட்டரில் ராம்நாத் என்கிற ஸ்டிக்கர். கலாதரன், இதை பார்த்தீங்களா? இது அப்பாவோட லைட்டர். இது இங்கே எப்படி வந்தது? அவன் புருவத்தில் லேசான வளைசல், முகத்தில் புதிய எண்ணங்களின் விளைச்சல். ஒருவேளை சம்பத் இங்கே இருந்தப்போ அவன்கிட்ட இருந்து விழுந்திருக்குமோ? அப்படின்னா சம்பத் கிட்ட இது எப்படி வந்திருக்கும்? ஒரு யூகம்தான். அதே சந்தர்ப்பத்துல புரொஃபசர் சாகாம கூட இருக்கலாம். நிஜமாவா? பாஸ்கர் துள்ளி எழுந்து கலாதரனை ஆசையாக பார்த்தபடி கேட்டான். ஜெயந்தி, இங்க வா, ஒரு சர்ப்ரைஸ். அவளை கூவி அழைத்தான் பாஸ்கர். அவளும் நெருங்கினாள். லைட்டரை பார்த்துவிட்டு கண்களை அகட்டி விரித்தாள். பாஸ்கர், இது அப்பா கூட லைட்டர் தான்டா, இங்க எப்படி? அதான் புரியலை. அப்படின்னா அப்பா உயிரோடு இருக்காரா? இருக்கலாம்ங்கிறது கலாதரன் அபிப்பிராயம். இதற்குள் கலாதரனுக்கு ஒரு எண்ணம் தோன்றவே சாண்டியை அழைத்து லைட்டரை அதன் முன் நீட்டினான். அது முகர்ந்து பார்த்துவிட்டு சம்பத் சென்ற பக்கம் போகாமல் பாறை சரிவு பக்கம் ஓடியது. சரிவில் முடிந்த எல்லை வரை போன அது திரும்ப ஓடி வந்தது. என்ன சொல்லுது சாண்டி? சரிவு பக்கமா அது போறத பார்த்தா இந்த லைட்டருக்கு உரிய நபர் சரிவு பக்கம் போயிருக்கணும். ஐயோ, நீங்க போய் பாருங்களேன். அப்பா ஒருவேளை சரிவுல இறங்கி போயிருக்கலாம். ஸ்டூபிட், இறங்கி போக முடிகிற சரிவா இது? எந்த ஆதரவும் இல்லாம இறங்கினா மேல போய் சேர வேண்டியதுதான். கலாதரன், பேசாம நாம இறங்கித்தான் பார்ப்போமே. பாஸ்கர் கயிற்றை பிடித்து கொண்டு சர்வ ஆயுதங்களுடன் இறங்க ஆரம்பித்தான். ஜாக்கிரதைடா, ஜெயந்தி கத்தினாள். மாரிமுத்து எழுந்து வந்து எட்டி பார்க்க சாண்டி வாளை குலைத்தபடி வெறிக்க கலாதரன் கயிற்று முனையில் கவனமாக நின்று கொள்ள தத்தி தத்தி ஒரு தவளையை போல அவன் கீழே இறங்க தொடங்கினான். சற்று நேரத்தில் கலாதரனின் கண்களை விட்டே பாஸ்கர் மறைந்து விட்டிருந்தான். கயிற்றின் அசைவில் அவன் தொடர்ந்து இறங்குவது மட்டும் தெரிந்தது. பாஸ்கர் சரிவின் முடிவை எட்டிய போது இடுப்பளவு நீர் அங்கு தேங்கி இருந்தது. நீரில் நடந்து மேலேறி ஒரு புல்வெளியை எட்டிய போது அதிசயமாக அங்கு சில பூச்செடிகள். புல்வெளி ஒரு குகை வாசல் வரை நீண்டிருந்தது. அங்கிருந்து பார்க்கும்போது அந்த மலையின் மற்ற பகுதிகள் பளிச்சென்று தெரிய அங்கு வர வேறு வழிகள் இருப்பதும் அந்த வழித்தடங்களில் பாறைகள் உருண்டு மறித்து கொண்டு கிடப்பதும் தெரிந்தது. குகை வாசலில் காட்டு செடிகளின் கும்மாளமான வளர்ச்சி. அவற்றை விலக்கிக் கொண்டு உள்ளே எட்டி பார்த்தபோது பாஸ்கருக்கு புல்லரித்தது. மிரட்டும் முட்டை விழிகளோடு சூலம் தாங்கிய காளி சோபையிழந்து தெரிந்தாள். பாஸ்கர் உடனேயே உற்சாகமானான். கலாதரன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். கமான், சீக்கிரம் வாங்க. கழுத்தை வளைத்து உயர்த்தி சத்தமாக கத்தினான். சத்தம் அநியாயத்துக்கு எதிரொலித்து கலாதரனின் காதுகளுக்கு போய் சேர்ந்தது. அவனும் துரிதமாக இறங்க ஆரம்பித்தான். அன்று விண்ணை முட்டும் திரிகூட மலையின் உச்சாணி விளிம்புகளில் மேகங்களின் விளையாட்டு. அழகுக்கான அணிவகுப்பாய் தென்பட்ட அந்த மலை மேடுகளில் ஆபத்தின் ஆடுபுலியாட்டம் நடப்பதை புறவியில் விரையும் மீனாட்சியால் எண்ணிக்கூட பார்க்க இயலவில்லை. மீனாட்சி தேவியார் விரத காலத்தில் தன்னந்தனியாக திரிகூட மலைக்கு கிளம்பி சென்று விட்டார் என்கிற செய்தியோ அரண்மனையின் அத்தனை இடங்களுக்கும் பயணம் செய்து கொண்டிருந்தது. செய்தியறிந்த அம்பலத்தேவர்
தனது சிம்மாசனத்தின் மேல் பித்தி பிடித்தவர் போல் வீழ்ந்து விட்டார். செண்பக நாச்சியாரோ புலம்பலில் துடிக்க தொடங்கிவிட்டார். ராஜேந்திரன் நினைத்தபடியே அந்த புதைகுழிக்கு இட்டு செல்லும் முதல் பாதையில் பாதிக்கும் மேலான கள்ளர்கள் விரைந்து சென்று அகண்ட புதைகுழி பள்ளத்தில் விழுந்து விட்டிருந்தார்கள். மறுபக்கமாக சுற்றி வளைக்க தொடங்கிய கூட்டத்தின் கண்ணிலோ அப்போது கவிழ்ந்த இருட்டு கண்ணாமூச்சி ஆடத் தொடங்கி இருந்தது. புரவியையும் மண்டியிடச் செய்து கள்ளர்களுக்கு போக்கு காட்டி பதுங்கியிருந்த ராஜேந்திரனும் ஜம்லாலாலும் அந்த இருட்டினூடை உற்சாகமாக கிளம்பிவிட்ட சில்வண்டு சத்தத்தினூடை மெல்ல நிமிர்கின்றனர். புரவிகளின் குளம்படி சத்தம் அங்கும் இங்குமாக கேட்பது காதில் விழுகிறது. ஐயா, அடுத்து என்ன செய்ய? இந்த இரவில் நாம் எப்படியும் இந்த மலையை விட்டு நீங்கிவிட வேண்டும். இதன் மர்மமான பாதைகள் தான் உனக்கு பரிச்சயம் ஆயிற்றே. கிளம்பு என்றாள். அப்படியானால் உங்கள் மூலிகை ஆராய்ச்சி? முதலில் தற்காப்பு, பிறகுதான் ஆராய்ச்சி எல்லாம் என்றாள். கவலை வேண்டாம் ஐயா, இதே மலையில் ஒரு பாலடைந்த குகை இருக்கிறது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அங்கு நாம் சென்று விட்டால் தப்பி விடலாம். சரி, அப்படியானால் முதலில் அதற்கு வழியை பார். இனி இந்த புரவிகளோடு நடமாட நம்மால் முடியாது. அதன் மேலுள்ள பொருட்களை எடுத்து வை. இவற்றை விட்டு விட்டு வா. அதுவும் நன்மைக்கே. மலையிலிருந்து இறங்கிவிட்டால் என் புரவிக்கு பண்பொழியூரின் வழித்தடம் நன்கு பரிச்சயமான ஒன்றுதான். அதன் கடிவாள பட்டியில் ஓலையை கட்டி பண்பொழிக்கு நாம் இந்த இக்கட்டு குறித்து செய்தியை கூட அனுப்பலாம் என்றான். முதலில் அதை செய். எப்படியாவது அடிவாரம் வரை சென்று விட்டு விட்டு வா. எனக்கும் உடனடியாக சற்று தனிமை தேவைப்படுகிறது. நடுவில் உங்களை எதிரிகள் தாக்கினால் என் வர்மமும் தியானமும் என்னை காப்பாற்றும். நீ புறப்படு. நான் இதே புதரில் தியானத்தில் இருப்பேன். ராஜேந்திரன் நிமிர்ந்தான். புரவியை தட்டி எழுப்பி ஜம்லாலானின் புரவியை தன் புரவியோடு சேர்த்து கட்டிவிட்டு மிக மெல்ல நடையிடத் தொடங்கினான். கள்வர்கள் முற்றிலுமாக ஒளிந்து விட்டது போல ஒரு அமைதி. காட்டருவியாய் வந்து தாக்கியவர்கள் எப்படி காணாமல் போனார்கள்? பதுங்கி தாக்கும் உத்தேசமா? இல்லை புதைகுழி பாதை அத்தனை பேரையும் பழி வாங்கி விட்டதா? நடையிடும் ராஜேந்திரனுக்குள் கவலை மிகுந்த எண்ண குமிழ்கள். அடர்ந்த புதர்கள் ஓரமாக பதுங்கி பதுங்கி அவன் இறங்க அந்த வாயில்லா ஜீவன்கள் அவனுக்கு மிகவும் ஒத்துழைத்தது. ஒருவாறாக அடிவாரத்தின் சமதளத்தை தொட்டுவிட்டது அவன் கால்கள். தேய்ந்து வரும் நிலவின் மெல்லிய ஒளியில் எதிரே ஒரு ஒற்றையடி பாதை சாரை பாம்பாக வளைந்து அது பண்பொழியூரை குறிவைத்து படுத்து கிடக்க அதன் கண்ணு கெட்டிய தொலைவில் ஆவேசமாக ஒரு புரவியும் அதன் மேல் யாரோ வருவதும் ராஜேந்திரனுக்கு தெரிந்தது. திடுக்கிட்டு ஒரு பாறையின் பின்னால் போய் ஒளிந்தவன் அந்த புரவி தன்னை வெகுவாக சமீபித்து விட்டது கண்டு கூர்மையானான். மீனாட்சிதான் அதிலிருந்து கீழே இறங்கியவள். முதலில் தெளிவாக புலப்படாவிட்டாலும் பின்பு அவள் முகம் தீர்க்கமாகவே தெரிந்து விட்டது. அந்த மங்கள முகத்தை பார்த்த மாத்திரத்தில் மின்னல் ஒன்று தன்னை தாக்கிவிட்டது போல ஒரு உணர்வு ராஜேந்திரனிடம். மீனாட்சி என்று கூவியபடி மறைவிலிருந்து நிமிர்ந்தான். அவளும் அங்கே ராஜேந்திரனை எதிர்பார்க்கவில்லை. அன்பரே என்று ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். இருவரும் காற்று கூட புக முடியாதபடி தழுவி கொண்டனர். உன்னை நான் இங்கு எதிர்பார்க்கவில்லை மீனாட்சி. நீ எதற்கு ஆபத்து நிறைந்த இந்த மலைக்கு, அதிலும் இந்த இரவில் வந்தாய்? உன்னால் எப்படி வர முடிந்தது? உங்களுக்கு ஆபத்து என்று செய்தி வந்தது. தாங்க முடியவில்லை, கிளம்பி விட்டேன் என்றார். இப்போது ஆபத்து உனக்கும் சேர்ந்து விட்டதே, தவறு செய்து விட்டாய் நீ என்றான். பேசாமல் நடங்கள். எங்கே ஜம்லாலால்? பாதுகாப்பாக ஒரு புதரில் இருக்கிறார். சற்று மெல்ல பேசுங்கள். இங்கு நம்மை சுற்றி எதுவும் எந்த நிமிடமும் நடக்கலாம். பதுங்கி பதுங்கி சென்ற ராஜேந்திரன் மிக வேகமாக மலையேற தொடங்கினான். மீனாட்சியும் அவனுக்கு சளைக்கவில்லை. ஒரு வழியாக அடர்ந்த அந்த புதரை அடைந்து விட்டார்கள். கற்சிலை போல ஜம்லாலால் தென்பட்டார். என்ன அதிசயம்! பூமிக்கு ஒரு ஜான் மேலே எழும்பி அந்தரத்தில் அமர்ந்த நிலையில் இருந்தது அவர் தேகம். அருகில் வேப்பெண்ணெய் குப்பியில் நனைந்த சருகு ஒன்று சிறிய தீப்பந்தமாய் திகுதிகுத்து கொண்டிருந்தது. ஐயா, ஐயா மெல்ல அழைத்தான் ராஜேந்திரன். கண் திறந்தார் ஜம்லாலால். அருகே மீனாட்சியை பார்த்து அந்த விழிகள் மேலும் விரிந்தன. உடல் சொத்தென்று சான் இடைவெளியை விழுங்கி தரைமேல் விழுகிறது. மீனாட்சி, நீயா? ஆமாம், நானேதான் ஐயா. உங்கள் இருவரையும் பேராபத்து சூழ்ந்து விட்டதாக எனக்கு தகவல் வந்தது. என்னால் பொறுக்க முடியவில்லை. அதனால் ஓடி வந்து விட்டேன். பைத்தியக்கார பெண்ணே,
இதுவரை வந்தது சாதாரண ஆபத்து, இனிதான் பேராபத்தே வரப்போகிறது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஐயா? விளங்க சொல்லும் நேரமாய் இது. விதி வலியது என்பதை உன் மூலம் இந்த நிமிடம் நான் உணர்கிறேன். சரி சரி, முடிந்தவரை போராடி பார்த்து விடுவோம். ராஜேந்திரா, முதலில் அந்த குகைக்கு செல்லும் வழியை பார். ஜம்னாலாலின் விளக்கம் ராஜேந்திரனை லேசாக குழப்பியது. உங்கள் விளக்கம் புதிராக இருக்கிறது ஐயா, புரியும்படி பேசுங்களேன். எல்லாம் குகையில், முதலில் அங்கு செல்லுங்கள் என்ற ஜம்னாலால் பொடி போல் ஒரு வஸ்துவை எடுத்து இருவர் கைகளிலும் தந்தார். இடைவெளியில் எதிர்பாராமல் யாரும் தாக்க வந்தால் தயங்காமல் அவர்கள் முகம் நோக்கி இந்த பொடியை வாயினால் ஊதிவிடுங்கள். ஊதும் போது உங்கள் கண்களை மட்டும் இறுக மூடிக்கொள்ளுங்கள். இந்த பொடி அவர்களை அந்தகர்களாக்கி விடும். எச்சரிக்கை, தவறினால் நீங்கள் பார்வை இழக்க வேண்டி வரும். மூவரும் எச்சரிக்கையாக கிளம்ப ஆயத்தமாயினர். மலைக்காற்று முகத்தில் பனியை பரப்பி சிலிப்பு ஏற்படுத்த வழித்தடத்தை கூர்ந்து பார்த்து மிக மெல்ல முன்னேறினான் ராஜேந்திரன். குகையை நோக்கி விரையும் மூவரின் காதுகளையும் சில புறவிகளின் குளம்படிகள் நிமிர்த்தின. ஜம்னாலால் குளம்படி சத்தம் வந்த திக்கில் பார்வையை செலுத்த தீப்பந்தம் தாங்கி மார்பில் உலோக கவசமெல்லாம் தரித்து ஒருவன் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்க பக்கத்தில் 4 கள்வர்கள். அப்போது வீசிய காற்றில் துளி வெளிச்சமும் புகை போல ஒரு படலமும் அவர்களை நோக்கி எழும்பி வர அதை பார்த்த அத்தனை பேர் கண்களும் ஒளி இழந்து காந்த தொடங்கின. உதட்டில் வலி தாங்காத எரிச்சலான கதறல். என்ன இது? ஏதோ விஷப்புகை கண்ணில் பட்ட மாதிரி தெரிகிறதே. ஒருவன் புலம்ப புறவிகளும் கூட தங்கள் பார்வையில் இருட்டின் ஆட்சி நேரிட்டது கண்டு குழம்பி திகைத்தன. ஜம்னாலால் அதுவரை தூவிய பொடியே போதும் என்பது போல நிறுத்தி கொண்டு நெடுநேரம் கழித்தே கண் திறந்து பார்த்தார். வியப்பான வியப்பில் ராஜேந்திரனும் மீனாட்சியும் விதிர்க்க அவர்கள் பயணம் அந்த தடையை வெற்றி கொண்ட செருக்கில் தொடர்ந்து நடக்க தொடங்கியது. ஒரு கட்டத்தில் மரக்கூட்டங்கள் முற்றிலுமாக நீங்கி பாறைகளாக தென்பட்டன. துண்டு நிலவின் ஒளி தங்குதடையின்றி விழுந்து கொண்டிருந்தது. ஐயா, இதற்கு பெயர் ஏழுகல் பாறை. இங்கிருந்து பார்த்தால் பண்பொழியூர், தென்காசி, குற்றால அருவி என்று சகல இடங்களையும் பார்க்க இயலும். இங்கிருந்து சொற்ப தொலைவுதான் அந்த குகை. பேசாதே, முதலில் குகைக்குள் பதுங்குவோம். ஜம்னாலாலின் தீவிரத்தை தொடர்ந்து குகையை ஒரு வழியாக எட்டினார்கள். 2 பாறை இடுக்கில் படுத்து நுழைய முடிந்த அளவு துளி இடம். அதில் ஊடுருவி மறுபக்கம் நிமிர்ந்த போது நீண்ட பாறை சரிவு. அதில் அமர்ந்து சரிந்த நிலையில் கீழே இறங்க காலை இடறியது பிரண்டை கொடிகள். அவற்றை பிடுங்கி எரிந்துவிட்டு பார்த்து பார்த்து நடக்க முட்கொடிகள் வந்து முகத்தில் மோதின. ராஜேந்திரன் உடனே தாமதியாமல் தீப்பந்தத்தை ஏற்றினான். பாதை இப்போது நன்கு பளிச்சிட்டது. அத்தனை சுலபமாக யாரும் இங்கு வர முடியாது என்ற அவன் கருத்தை தொடர்ந்து கால்களை பிசின் போன்ற நீர்பரப்பு சில்லிட வைத்தது. உடனேயே குனிந்து அதை தொட்டு பார்த்து முகர்ந்த ஜம்னாலால் மிக உற்சாகமாக கத்தத் தொடங்கினான். ராஜேந்திரா, இது உதக நீர், உதக நீர். ஐயா, உதக நீர் என்றால் என்ன? அதற்கு ஏன் இத்தனை பரவசம் கொள்கிறீர்கள்? ராஜேந்திரன் பந்தத்தை கைமாற்றியபடியே கேட்க ஜம்னாலாலோ ஒரு புதையல் கிடைத்த சந்தோஷத்தில் வாய் திறந்தார். உதக நீர்தானே ரசவாதத்தின் மூலப்பொருள். களிமண்ணை கூட இந்த நீரில் கரைத்து காய வைத்தால் அது இரும்புக்கு சமமான உலோகமாகிவிடுமே. மலை மேல் இடி விழுந்தால் அதன் சக்தி வெளியே செல்ல வழியின்றி ஊற்று நீரில் இறங்கிவிடும். அந்த நீர்தான் உதக நீராக மாறும். இதை நான் தேடாத இடமில்லை. இதில் மின்னலின் சக்தி மிக உண்டு. ஜம்னாலாலின் பிடிபடாத பரவசம் குகைக்குள் நுழைந்து பார்த்த போதே அது பன்மடங்கு பெருகியது. இன்னும் 2 தீப்பந்தத்தை ஏற்று உடனே என்ற கட்டளையை தொடர்ந்து குகை முழுக்க வெளிச்சம் சிதறி பரவியது. அதில் மினுமினுவென்று ஒரு மூலிகை தன் முகத்தை காட்டியது. ஆகா, ஸ்வர்ணதாரை என்று ஓடிச் சென்று அதை கும்பிட்டார். ஜம்னாலால் கண்களில் பரவசமான பரவசம். ராஜேந்திரா, ரசவாதத்துக்கு முக்கியமாக தேவைப்படும் உதக நீரும் ஸ்வர்ணதாரையும் ஒரே இடத்தில் கிடைக்கும் அதிசயம் இங்குதான் நிகழ்ந்திருக்கிறது. உள்ளபடியே இந்த திரிகூட மலை, மந்திரமலை, மாமலை, மகத்தான மலை. ஜம்னாலால் தன் குரலில் உச்சத்துக்கு போக அது குகைக்குள் எதிரொலிக்க அந்த குகையின் மேல் தளத்தில் யதார்த்தமாக வந்து சேர்ந்திருந்தனர் வஜ்ர நாராயணனும் காடகராயனும். இன்று நீண்ட அந்த கயிற்றை பிடித்து கொண்டு கலாதரன் லாவகமாக இறங்குவதை ஆவலாக பார்த்து கொண்டிருந்தாள் ஜெயந்தி.
பாதி தூரம் இறங்கிய கலாதரன் ஜெயந்தியை பார்த்து கத்தினான். ஜெயந்தி, நீங்க யாரும் இறங்க வேண்டாம். உன்னால் புடவையோட இறங்க முடியாது. அங்கேயே நில்லு. நானும் பாஸ்கரும் என்னன்னு பார்த்துட்டு வரோம். ஆமோதிப்பாய் மேலிருந்து தலையை அசைத்தாள் ஜெயந்தி. பக்கமாய் நிற்கும் மாரிமுத்துவுக்கு எல்லாம் விசித்திரமாக இருந்தது. ஒரு வழியாக நீர்ப்பரப்பை தொட்டு நடந்து கரையேறி பாஸ்கரை நெருங்கினான் கலாதரன். பாஸ்கர் முகத்தில் அதீத மகிழ்ச்சி. மரமும் செடியும் அடைத்து கொண்டிருந்த ஒரு இடத்தை விலக்கி உள்ளே அவன் கை காட்டிய திக்கில் 8 கைகளும் சிவந்த நாக்குமாய் முட்டை மொழி வெளியே தள்ள காளியின் உக்கிர உருவம். அவளது மடிமேல் அந்த பெட்டி. நாம தேடி வந்த பெட்டி நிச்சயம் இதுதான் என்றான் பாஸ்கர். கமான் குவிக், உள்ளே போய் பார்ப்போம். வாசலை அடைத்த அந்த செடி கொடிகளை தள்ளி கொண்டும் கழுத்தில் கால் பரப்பி நடந்த சிலந்தியை அரைந்து கொன்றும் உள்ளே கால் வைத்தவர்கள் சுற்றி சுற்றி பார்த்தார்கள். வாங்க சார் என்று தலைகீழாக நின்று வரவேற்கும் ராட்சத வவ்வால்கள் ஒரு புறமும், நூலாம்படையில் ஊஞ்சலாடும் ராட்சச சிலந்தி மறுபுறமும் அவர்களுக்குள் திகில் மூட்ட மெல்ல அந்த காளியின் பாதம் நோக்கி நடக்க ஆரம்பித்தவர்கள் ஒரு கணம் விக்கித்து நின்று விட்டார்கள். கலற்றி விடப்பட்ட ஒரு ஜதை செருப்பு அங்கு தெரிந்தது. கலாதரன், இது யாருடைய செருப்பாக இருக்கும்? இங்கு நமக்கு முன்னே யாரோ வந்திருக்க வேண்டும். யார் அது என்ற கேள்வியுடன் சுற்றுமுற்றும் பார்த்தான் கலாதரன். எங்காவது யாராவது தெரிகிறார்களா என்று தேடினான். எவரும் காணப்படவில்லை. காளியின் மடியிலோ மரப்பெட்டி கம்பீரமாக காட்சி தந்தது. கலாதரன் அதை கவனித்தான். பாஸ்கர், இங்க யாராவது வந்திருந்தா அந்த பெட்டியை விட்டு வச்சிருப்பாங்களா? சரி, அப்ப இந்த செருப்பு இங்க எப்படி வந்தது? ஏதாவது மிருகங்க இழுத்துட்டு வந்து போட்டிருக்கலாம். மிருகங்க என்ன இவ்வளவு சரியாவா காலில இருந்து செருப்பை கலட்டி விடுற மாதிரியா இழுத்துட்டு வந்து போடும்? அப்படின்னா செருப்புக்கு சொந்தக்காரர் எங்க? அவர்கள் பார்வை சுற்றி சுற்றி தேடியது. காளியின் பின்புறமெல்லாம் சென்று தேடினான் கலாதரன். இடப்புறம் பெரிதாக ஒரு மரப்பெட்டி. அதை திறக்க முயற்சி செய்து பார்த்தான். துருவேறிய அதன் பட்சிகள் கீச் கீச் என்று கத்தி நாங்கள் திறக்கப்பட்டு யுகங்களாகி விட்டன என்பதை சொல்லாமல் சொல்லின. அப்போது பார்த்து ஜெயந்தி பெரிதாக அலறும் சத்தம் கேட்டது. பாஸ்கருக்கு முதுகுத்தண்டில் சிலுசிலுப்பு. கலாதரன், ஜெயந்தி கத்துற மாதிரி தெரியுதே. இருவரும் அந்த கோவில் குகை பரப்பை விட்டு வெளியே ஓடி வந்து அண்ணாந்து பார்த்தனர். கலாதரன், அந்த முகமூடி கோஷ்டியோட வேலைன்னு நினைக்கிறேன். கயிற்றை பிடிச்சு மேலே ஏறினால் நாமும் அவங்க கிட்ட மாட்டிக்குவோம். இப்ப என்ன பண்றது? பாஸ்கர் சுற்றி சுற்றி பார்த்தான். குகைக்கு பக்கத்தில் மிகச்சிறிய ஒரு பாதை. அதுவும் கூட போக முடியாத சரிவுகளால் கீழ் நோக்கி கிடந்தது. மற்றபடி சரியான வழித்தடங்களை பாறைகள் மூடி கிடக்க ஒரு புதருக்குள் தலையை விட்டு நோக்கிய போது ஈரக்குலையில் திராவகம் கசிய தொடங்கியது. ஒரு சிறுத்தை பசியுடன் அவர்களை பார்த்தது. மேலே சம்பத்தும் திவாகரும் ஜெயந்தியையும் மாரிமுத்துவையும் சுற்றி வளைத்திருந்தனர். ஜெயந்தியின் வாயை ஒரு துணியால் இறுக கட்டி அவள் கரத்தை தன் உடும்பு பிடியில் நெறிப்போடு பிடித்திருந்தான் சம்பத். சாண்டி அவர்கள் பிடிக்க அகப்படாமல் எங்கோ ஓடிவிட்டிருந்தது. எங்கடா அந்த பாரஸ்டர்? சம்பத்தின் கேள்விக்கு கீழே கை காட்டினான் மாரிமுத்து. அந்த வைரப்பெட்டியை தேடி காளியாத்தா கோயிலுக்கு இந்த ரூட்ல போயிருக்காங்களா? பலே, இப்படித்தான் மேலே ஏறி வரட்டும் என்று கையில் துப்பாக்கியை எடுத்து கொண்டான் சம்பத். அண்ணே, அவங்க கோயிலை கண்டுபிடிச்சு அந்த பெட்டியை எடுத்திருந்தா? திவாகரன் கேள்வியில் அர்த்தம் இருந்தது. யோ, இந்த வழியாய் இறங்குறவங்க வேற வழியில தப்பி போக முடியுமா? இறங்குறதே கஷ்டம், இதுல எப்படிங்க தப்புறது? அப்பவா நாம இறங்குவோம். முத்தங்கி தயங்கி தயங்கி இறங்க அவனை தொடர்ந்து சம்பத்தும் கீழே இறங்க ஆரம்பித்தான். துப்பாக்கியை வாயில் கவ்வி கொண்டான். சர்வ ஜாக்கிரதையாக இறங்கியவர்களை ஹோவென்ற குகை சுவர், முரத்தை கட்டி தொங்கவிட்ட தினசில் வவ்வால்கள், அகஸ்மாத்தமாக வலையில் அகப்பட்டுவிட்ட தும்பி ஒன்றை பிரியாணியாக கருதி சாப்பிடும் சிலந்திகள் என்று சூழ்நிலை மிரட்டியது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்து வந்த யாரையும் காணோம். டேய் பாரஸ்டர், கத்தி பார்த்தான் சம்பத். 4 முறை சரியாக எதிரொலித்து வவ்வால்களை கோபப்படுத்தியது அந்த குரல். கீழே இறங்கினவங்க என்ன ஆனாங்க? எங்க போனாங்க? குழம்பினான் சம்பத். கோவிலுக்கு வெளியே சம்பத்தும் முத்தங்கியும் சுற்றி சுற்றி பார்த்தபோது ஓரிடத்தில் பாறை மேடு ஒன்றில் இரத்த சிதறல்கள் தெரிந்தன. அந்த சிதறல் நெடுந்தூரம் போயிருந்தது. ஒரு தாளை புதர் அருகில் கலாதரனின் சட்டை கிழிந்த நிலையில் கிடந்தது. சம்பத் முகம் மெர்க்குரி விளக்கானது. பசங்களை ஏதாவது மிருகம் தாக்கி இருக்கணும். பாத்தியா, சட்டை எல்லாம் கிழிஞ்சு கிடக்கிறத?
முத்தங்கி எட்டி பார்த்தான். புதருக்கு அப்பால அதல பாதாளம்ங்க, அதுல ஒருக்கா விழுந்திருப்பாங்களோ. எட்டித்தான் பாரேன். முத்தங்கியின் கால்களை சம்பத் பிடித்து கொள்ள புதருக்குள் ஊடுருவி மறுபக்கம் தெரிந்த கொலைகார சரிவை பார்த்து வாயை பிளந்தவன், ஐயா, கண்ணு கெட்டிய தொலைவு ஒன்னத்தையும் காணோம். இறங்கினவங்கள மிருகம்தான் அடிச்சிருக்கணும், அலறி புடைச்சு ஓடி இதுல விழுந்திருக்கணும் என்றான். உற்சாகமாக அவனை பின்னுக்கு இழுத்த சம்பத்தின் முகத்தில் சந்தோஷம் என்ன. நிச்சயமாக யாரும் இல்லை என்பது ஊர்ஜிதமாகி போன அந்த நொடிகளில் கோவிலின் வாசலை எட்டியவன் கைவசம் துப்பாக்கியோடு உள்ளே எட்டி பார்த்தான். காளியின் மடிமேல் உள்ள பெட்டி அவனை சுண்டி இழுத்தது. சூவை கூட கலட்டாமல் ஓடி சென்று காளியின் மடிமேல் ஏறியவன் பெட்டியை பார்த்து வாயை பிளந்தான். நல்ல வேலைப்பாடுள்ள சந்தன வாடை வீசும் பெட்டி. திறந்தபோது உள்ளே ஒரு சுவடி அவனுக்கு சப்பென்று ஆன போதிலும் சுவடி அவனை கவ்வியது. சரம் சரமாய் வைரம், அவ்வளவும் தாலியில். தாலியோ பாலும் வீட்டில். வைரம் மட்டுமா தாலியில்? வைத்திருந்தவனும் கூட இன்னொரு தாலியில். அந்த ரகசியம் மட்டும் இந்த பெட்டியில். இதை அறிய போகிறவருக்கு எங்கள் வாழ்த்துக்கள். இப்படிக்கு ராஜேந்திரன், மீனாட்சி. அன்று மலையின் அந்த குகையின் மேல் தளத்தில் சோர்ந்து போய் வஜ்ர நாராயணனும் காடகராயனும் ஒரு பாறையில் மெல்ல சாய்ந்தும் விட்டனர். காடகா, இந்த இரவில் இதற்கு மேல் தேட எனக்கு வலுவில்லை, விடிந்து பார்த்து கொள்ளலாமே. வஜ்ர நாராயணனின் அலுப்பில் காடகராயனும் பங்கு கொள்கிறான். அவர்கள் எங்காவது பதுங்கித்தான் இருக்க வேண்டும். இந்த இருட்டில் இந்த மலையை கடப்பது அசாத்தியம். உன் கருத்துப்படியே விடியட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். நமது கூட்டத்தையும் துணைக்கு அழைக்க வசதியாக இருக்கும். தங்கள் தலைக்கு மேலேயே இப்படி ஒரு அபாயம் தேங்கி இருப்பது துளிகூட தெரியாத நிலையில் வெற்றி வெற்றி என்று கூச்சலிட்டார் ஜன்னாலால். நல்ல வேளையாக சத்தம் உள்ளேயே எதிரொலித்தது. உங்கள் மகிழ்ச்சி மிகையாக தெரிகிறதே ஐயா. மிகையில்லை, உண்மை, சத்தியமான உண்மை. மூலிகை மருத்துவம் தெரிந்தவர்களுக்குத்தான் இதெல்லாம் புரியும். தெய்வம் இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான செல்வம் இந்த மூலிகைகள். இதன் குணமறிந்து தன்மை அறிந்து பயன்படுத்த தெரிய வேண்டும். அதற்கு அனுபவமும் பக்குவமும் வேண்டும். அது இல்லாவிட்டால் எல்லாம் பாழ். என் வசம் சகல வியாதிகளையும் நீக்கவல்ல மூலிகைகள் உண்டு. இந்த பெட்டிக்குள் உதக நீரை பற்றியும் ஸ்வர்ணதாரை பற்றியும் ஏற்றிவிட்டால் இதுவே குபேர சம்பத்து. அப்படியானால் இந்த பெட்டியில் வைரங்கள் இல்லையா? வெறும் குறிப்புகள் மட்டுமே வா? அப்படி இல்லை. புற்றுநோய்க்கான மருந்து முதல் சில வைரங்களை கூட நான் இதில்தான் வைத்திருக்கிறேன். ஆனால் குறிப்புகள் தான் மிக முக்கியம். அதை திறந்து காட்டக்கூடாதா? வேலை வரும், காட்டுகிறேன். இந்த பெட்டி சந்தனம் அல்ல, சந்தனம் போல வாசம் தரும் இமாசலத்து ரோகிணி மரத்தால் ஆனது. வெயில் பனி என்று சர்வத்தையும் தாங்கவல்ல மரம் ரோகிணி. இதில் வைக்கும் எந்த ஒரு பொருளும் கெடாது. குறிப்பாக இதில் உள்ள பிரேத பவித்ரி தைலம். பிரேத பவித்ரியா? ஆமாம். இறந்தவர் உடம்பில் இதை பூசினால் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் உடல் கெடாது. உண்மையாகவா? ராஜேந்திரா, நான் கூறும் விஷயங்கள் அசாதாரணமானவை. மானுட சமூகத்துக்கு எந்த காலமும் பயன்படக்கூடியவை. என் மகனை என்னால் இதில் ஈடுபடுத்த முடியவில்லை. எனது இந்த ரகசியங்களை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். தலைமுறை தலைமுறையாக உன் வம்சம் இதை கொண்டு மனித சமூகத்தின் பிணியை போக்கட்டும். எங்கும் நோயே இல்லாத சூழ்நிலையை இதனால் உருவாக்கலாம் என்றார் ஜம்னாலால். ஒரு நீண்ட பிரசங்கத்தையே நிகழ்த்தி விட்டார். மீனாட்சியிடம் ஒரு உறைந்து போன நிலை. அவர் பேச்சில் உலகையே மறந்து விட்டிருந்தார். ஐயா, நீங்கள் மிகப்பெரிய ஞானி. உங்களை நான் சந்தித்ததை பாக்கியமாக கருதுகிறேன் என்றான் ராஜேந்திரன். தெய்வ சித்தத்தை யாராலும் மாற்ற முடியாது ராஜேந்திரா. நான் கூறும் விஷயங்களை நீ உன் தாய்மொழியில் எழுத தொடங்கு. நாளைய பொழுது எப்படியும் விடியலாம், எப்படியும் முடியலாம். நான் ஒரு கால் மரணித்தால் பல ரகசியங்கள் என்னுடன் மரணித்து விடும். அதனால்தான். என்ன பேச்சு இது? உங்களுக்கு ஏன் இத்தனை அவநம்பிக்கை என்றான் ராஜேந்திரன். அவநம்பிக்கை இல்லை ராஜேந்திரா, நம்பிக்கை. நான் மித்திர நாடி படித்தவன். முக்காலமும் காட்டும் சோதிடம் அது. அதன்படி எனக்கு ஆயுட்காலம் இன்னும் சில மணி நேரங்கள் தான். சற்று முன் தியானத்தில் அமர்ந்த போது அதை நான் தெளிவாக உணர்ந்தேன். சற்று விளக்கமாக கூறுங்களேன் ஐயா. விளக்கம் வேண்டாம். உங்களையாவது காப்பாற்றினால் அதுவே நான் விதியை மதியை கொண்டு ஜெயித்தது போலாகும். நீங்கள் வாழ வேண்டிய காதலர்கள். மீனாட்சி மகளே, எனக்கு பெண் குழந்தை கிடையாது. உன்னை மகளாக நினைத்து சொல்கிறேன். நீ சகலகலா வள்ளி.
ஏனோ உனக்கு இறைவன் தாம்பத்திய வாழ்க்கை என்னும் வரத்தை தரவில்லை. என் மரணத்திற்கு பிறகு நான் கூறிய விரதத்தை நீ தடையின்றி துவக்கிச் செய். நிச்சயம் வெற்றி பெறுவாய். அவன் அருளால் நீங்கள் வாழ்வீர்கள். உன் ஜாதகத்தில் உன் மரணத்தை என்னால் உணரவே முடியவில்லை. உனக்கு உன்னால் மரணம் நேரிட்டால்தான் ஆயிற்று போலும். தெய்வீக ஜாதகங்களை மனிதர்களால் உணர்வது மிக கடினம். அந்த குகைக்குள் ஜம்னாலால் உணர்த்திய செய்திகள் இருவரையும் திக்மரமை பிடிக்க வைத்திருந்தது. ஒரு வேண்டுகோள் என்று ஜம்லாலால் பீடிகை போடவும் இருவரும் அவரை தீவிரமாக ஏறிட்டனர். நான் மரணித்த பின் என் உடலை எப்பாடுபட்டாவது என் மகனிடம் சேர்ப்பித்து விடுங்கள். அவன் மூலம் கொள்ளி பெற்று நான் நரகம் தவிர்க்க விரும்புகிறேன். திருவிதாங்கூரில் அவன் மன்னரின் விருந்தாளியாக உள்ளான். பெயர் ரத்தன்லால். கடந்த 2 தினம் முன்பு கூட அவனிடமிருந்து ஒரு கடிதம். என்னை உடனே புறப்பட்டு திருவிதாங்கூர் வர சொல்லி இருந்தான் என்று தோல் பையிலிருந்து ஒரு ஓலையை எடுத்து அவர்கள் முன் காட்டினார் ஜம்லாலால். இருவரும் அந்த கடித ஓலையை பார்க்காமல் அவரையே பார்த்தனர். கண்களில் நீர்த்திரை. ஏன் அழுகிறீர்கள்? எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் நியமப்படிதான் நடக்கின்றன. எதுவும் நம்மால் நடப்பதில்லை. இன்று நான் இப்படி பேசுவது முதல் நீங்கள் இதை செவிமடுப்பது வரை எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். கவலையை விடுங்கள், கடமையை செய்யுங்கள். ராஜேந்திரா, அந்த ஓலைக்கட்டை எடுத்து நான் கூறுவதை எழுது. முதலில் தன்வந்திரி நமஸ்காரம். ராஜேந்திரன் எழுத தொடங்கினான். கைகள் அழுக்கும் வரை எழுதினான். ஓலை சுவடிகள் சாரி சாரியாக எழுதி தள்ளப்பட அதை ஒரு ஒழுங்கில் அடுக்கி கட்டத் தொடங்கினாள் மீனாட்சி. ஒரு வழியாக தீப்பந்தத்தின் உதவி போதும் என்று சூரியன் தன் கதிர்களை அந்த குகைக்குள் அனுப்பினான். அடடா, விடிந்து விட்டதா? ஜம்லாலால் சூரியனின் ஊடுருவல் கண்டு மகிழ்ந்து குகைக்கு வெளியே வந்து சூரியனை பார்த்து கை கூப்பினார். கதிரவனே, உனக்கு என் இறுதி உதய நமஸ்காரம் என்றார். ராஜேந்திரன் அதை கேட்டு அப்படியே மீனாட்சியின் மேல் சோர்வாக சாய்ந்தான். அதே வேளையில் மேலே பாறை திண்டின் மேல் வஜ்ர நாராயணனும் காடகராயனும் கண் விழித்திருந்தார்கள். லேசான பேச்சு குரல் வருவது கேட்டு எங்கு என்று சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். சரிவுக்கு அப்பால் குகை வாயிலில் ஜம்லாலாலும் ராஜேந்திரனும் தெரிந்தனர். அடுத்த வினாடியே துப்பாக்கியை எடுக்க முனைந்த போது சிறிய கல் துண்டு ஒன்றில் கைப்பட அது எச்சரிக்கை எச்சரிக்கை என்றபடி கீழே சத்தத்துடன் உருண்டது. சத்தம் கேட்டு திரும்பிய ராஜேந்திரன் துப்பாக்கியை ஏந்த போகும் காடகராயனை பார்த்துவிட்டு ஜம்லாலாலை பிடித்து குகைக்குள் தள்ளினான். துளியும் தாமதிக்காமல் காடகராயனை நோக்கி இடுப்பு கட்டாரியை எரிய அது அவனது இடது மணிக்கட்டில் பட்டு எலும்பை ஒடித்தது. அந்த தருணத்தில் ராஜேந்திரன் மீனாட்சியையும் ஜம்லாலாலையும் அழைத்து கொண்டு குகையின் அபாயமான பக்கவாட்டு பாதையில் ஓடிக்கொண்டிருந்தான். வஜ்ரா, அவனை தப்ப விடாதே, பிடி, இந்தா துப்பாக்கி, குண்டுகளால் அவன் உயிரை குடி, விடாதே, போ. காடகராயனின் ஆணையை தொடர்ந்து வஜ்ர நாராயணன் அவர்களை பின்தொடர தொடங்கிவிட்டான். ராஜேந்திரன் கவனம் மலையடிவாரத்துக்கு செல்வதிலேயே குறியாக இருந்தது. வளைவாக சரிந்த பாதைகளில் மூவரும் அசுர வேகம் காட்டினார்கள். அதோ அடிவாரத்தின் செழுமையான நிலப்பரப்பு, அற்புதமான வயல்வெளி, அதையொட்டி அரண்மனை போல் ஒரு வீடு, அதன் பின்னால் கூட அகண்ட மாட்டு தொழுவம். ராஜேந்திரனுக்குள் நம்பிக்கை நட்சத்திரம் சுடர்விட்டது. மூவரும் அடிவார சுருக்கத்தை தொட்டு முடிக்க வஜ்ர நாராயணன் துப்பாக்கியை நிமிர்த்தி ராஜேந்திரனுக்கு குறிவைத்தபடி நின்று விசையை அழுத்தினான். வெளி கிளம்பிய குண்டு ராஜேந்திரனை அடையும் முன் காத்திருந்தது போல் முன்னே விழுந்து அதை தன் மார்பில் வாங்கி கொண்டார் ஜம்லாலால். அப்படியே துவண்டு விழத் தொடங்கியது ஜம்லாலாலின் சரீரம். அடுத்த குண்டை செருகி குறிபார்க்கும் முன் ராஜேந்திரன் எரிந்த விச குருவால் வஜ்ர நாராயணனின் இடக்கழுத்தில் தைத்து வலக்கழுத்தில் நுனி காட்டி அவனை கீழே சாய்த்தது. உயிரை மிகுந்த உபத்திரவத்துடன் வானுக்கு ஏற்றிவிட தொடங்கியது. கீழே சரிந்துவிட்ட ஜம்லாலாலை மீனாட்சி தாங்கி பிடித்திருந்தாள். தாயே மீனாட்சி, இந்த பெட்டியை உன்வசம் ஒப்படைக்கிறேன். பல ரகசியங்களுக்கு இது பதில் சொல்லும். என் அத்துமெத்த சித்த வாழ்க்கையே அதில்தான் சாரமாக உள்ளது. உன் உயிரை விடவும் இது மேலானது. ராஜேந்திரா, எப்பாடுபட்டாவது என் உடலை என் மகன் வசம் சேர்த்துவிடு. வருகிறேன். வாழ்க நீங்கள், வாழ்க வாழ்க. ஹரிவோம் ஹரிவோம் ஹரிவோம். ஜம்னாலாலின் உயிர் பறவை ராஜேந்திரனையும் மீனாட்சியையும் கதறவிட்டு மேலே எழும்பியது. மீனாட்சி அந்த பெட்டியை தன் நெஞ்சோடு அணைத்து கொள்ள ராஜேந்திரன் ஜம்னாலாலின் உடலை தூக்கி தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு அரண்மனை போல் காட்சியளித்த அந்த வீட்டின் உள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டார்கள்.
இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? எப்படி இவருடைய உடலை ரத்தன் லாலாவிடம் ஒப்படைப்பது? மீனாட்சியின் கேள்வி ராஜேந்திரனை குடைந்தது. யோசித்தபடியே நடந்தான். அங்கிருந்த நெல் தாளி ஒன்று அவன் கவனத்தை கவர்ந்தது. திருவிதாங்கூர் வரை இந்த உடலை எடுத்து செல்வது அசாத்தியம். ஆனால் ரத்தன் லாலை இங்கு அழைத்து வருவதோ சாத்தியம். அதுவரையில் இந்த உடலை இந்த தாளியில் போட்டு வைக்கலாம் அல்லவா? நல்ல யுக்தி என்று சிலிர்த்த மீனாட்சி, உடனேயே உடல் கெட்டு போகாமல் இருக்க பிரேத பௌத்ரி தைலத்தை தடவி பார்ப்போமா என்றாள். உடனே ஜம்னாலாலின் பெட்டியை திறந்து அந்த தைலத்தை எடுத்து ஜம்னாலாலின் ஆடைகளை கழற்றி மேனி முழுக்க பூசினான் ராஜேந்திரன். காது துவாரத்திலும் மூக்கின் வழியாகவும் சில துளிகள் உள்ளே போகும்படி செய்தான். மீண்டும் ஆடையை அணிவித்து அவரது ஆசைக்குரிய மகனின் கடிதம் தாங்கிய தோல் பையையும் உடன் வைத்து தாளிக்குள் அவரை இறக்கி அதன் வாயை மூடினான். மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது. இதை இப்படியே வெளியே வைப்பது ஆபத்து. குழியை தோண்டி புதைத்து விடுங்கள். மீனாட்சியின் கருத்துக்கு மறுபேச்சு பேசவில்லை. அவள் விருப்பப்படியே தாளி மண் உள்ளே அடங்கியது. மேலே மண்ணை போட்டு மூடிவிட்டு துவண்டு போய் உட்கார்ந்தான். ஆறுதலாக அவன் அருகே சென்று அமர்ந்தாள் மீனாட்சி. தீர்க்கமாக அவனை பார்த்தாள். எனது காதலால் உங்களுக்குத்தான் எத்தனை சிரமங்கள். அவளது இதழ்களில் சோகமான வார்த்தைகள். நான் அல்லவா உனக்கு சொல்ல எண்ணினேன் என்றான் ராஜேந்திரன். நம் எண்ணம் எப்போதும் ஒன்று போலவே இருக்கிறது, பார்த்தீர்களா என்றான். அதனால் தான் வேதத்தை மீறி கலந்து விட்டோமோ என்றான் ராஜேந்திரன். அப்போது காடகராயனின் கல்வர் கூட்டம் அந்த வீட்டை சுற்றி வளைத்து கட்டி நின்றது. ஒருவனை தோளில் சுமந்தபடி இருவர் இந்த வீட்டில் நுழைந்ததை நான் மறைந்திருந்து பார்த்தேன் தலைவா என்றான் ஒருவன். இந்த பேய் வீட்டிலா? இங்கே கல்வர்களாகிய நாம் கூட தங்கி இளைப்பாரியதில்லையே. காடகராயனிடம் எக்காலமான பதில், கூடவே ஒரு கட்டளை. அடை கோட்டைச்சாமி, உள்ளே எட்டி பாரடா என்றான். கோட்டைச்சாமி என்பவன் புறவியை விட்டு இறங்கி வீட்டின் கொல்லை வாயில் வழியாக உள்ளே நுழைந்தான். இன்று சுவடியை படித்த சம்பத்தின் கண்களில் ஆர்வத்தி குபீரென்று பிடித்தது. டேய் முத்தங்கி, வைரம் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுடா. வைரம் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. எங்கிங்க? அடிவாரத்து பாலும் வீட்டுல தாண்டா இருக்கு. அங்கதான் அந்த காலத்து மனுஷனோட பிணம் கிடைச்சது. இப்ப அங்கதான் வைரமும் இருக்கான். எந்த ராஜேந்திரன் மீனாட்சி கதைய ஊர் சொல்லுமோ அதே ராஜேந்திரனும் மீனாட்சியும் எழுதி வச்ச சுவடிதான் இது. எல்லாம் சரி, அந்த பாரஸ்டரும் இன்னொரு பட்டணத்து தம்பியும் என்னங்க ஆனாங்க? ஒருவேளை அவங்களும் இதை பார்த்திருப்பாங்களோ? முத்தங்கியின் கேள்வியின் முன்னால் சிறிது நேரம் மௌனித்த சம்பத், நிச்சயம் பார்த்திருக்க மாட்டாங்க என்றான். எப்படி சொல்றீங்க? பார்த்திருந்தா இந்த தடயத்தை அப்படியே விட்டு வச்சுட்டு போவாங்களா? அப்படியே பார்த்திருந்தாலும் கவலை இல்லை, அவங்கதான் உயிரோடையே இல்லையே. தங்க மாணிக்கம் தன் கழுத்தில் சவரன் சவரனாக அப்போதே நகைகளை அணிவித்து கட்டி பிடித்து வாழ்த்த போவது சம்பத்திடம் ஒரு மினி கற்பனையாக வலம் வந்தது. சரி சரி, வா மேலே ஏறுவோம். வைரம் இருக்கிற இடம் மட்டுமா இப்ப தெரிஞ்சிருக்கு? 2 இடைஞ்சலும் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு தாண்டா எனக்கு தீபாவளி. அப்போதே வைரம் கிடைத்துவிட்ட சந்தோஷத்தோடு கயிற்றை பிடித்து கொண்டு மேலேற தொடங்கினான். அந்த பெட்டியும் சுவடியும் மிக பாதுகாப்பாக மேலேறின. திவாகர் ஆவலாக பெட்டியை பார்த்தான். கிடைச்சிடுச்சா? தன் 32 காட்டி கேட்டான். கிடைச்சா மாதிரிதான். மாதிரின்னா? ஆமா, எங்க அந்த தடி பசங்க? பாவம்டா அவங்க. எந்த மிருகத்துக்கு பலியானாங்கன்னே தெரியல. என்ன சொல்ற? அட ஏண்டா அந்த செத்த பயல்களை பத்தி பேசிக்கிட்டு. இனி இந்த பொண்ணு நம்ம முதலாளிக்குத்தான். முதலாளி யோகமான ஆள் தான். வைரமும் கிடைக்க போகுது. வைரம் போல இந்த பொண்ணும் கிடைக்க போகுது அவருக்கு. சம்பத்தின் பேச்சு ஜெயந்திக்கு கிளியை மூட்டியது. கண்களில் நீர் கொப்பளித்தது. தங்க மாணிக்கத்தின் காரும் அதை பின்தொடர்ந்து ஒரு வேனும் அந்த ஆள் அரவமற்ற பிராந்தியத்தில் நுழைந்து புழுதி புயலை கிளப்பியபடி அந்த பாலடைந்த வீட்டை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. வேனில் ஜெயந்தியும் மாரிமுத்துவும் மட்டும் பின்னால் இருந்தார்கள். அவர்களுக்கு காவலாக தங்கமாணிக்கத்தின் கையால் ஒருவன் முன்னே உட்கார்ந்திருந்தான். மாரிமுத்துவை ஜெயந்தி பார்த்தாள். ரகசியமாக கூப்பிட்டாள். ஏய் மாரிமுத்து, இங்கிருந்து எப்படியாவது தப்பணும் என்றால் அவன் காதுவரும். அதை கேட்டு அவன் லேசாக சிரித்தான். என்னையா சிரிக்கிற? காலாதரனும் பாஸ்கரும் என்ன ஆனாங்க? நிஜமாலுமே மிருகம் அடிச்சிச்சா? அவளிடம் கேள்வியின் அழுத்தம் கூடிக்கொண்டே போனது. மாரிமுத்துவும் அதை பார்த்து பெரிதாக சிரித்தான். ஏய், நீ என்ன இப்படி சிரிக்கிற?
தங்கமாணிக்கம் ஐயா கிட்ட கேட்டு பாருங்க, நான் சிரிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லுவாரு என்று புதிர் போட்டான் மாரிமுத்து. என்னையா சொல்ற? இவங்க இவ்வளவு தூரம் இந்த கோயில தேடி வர காரணமே நான் தான். ராத்திரியோட ராத்திரியா இந்த போட்டோக்களோட நெகட்டிவ நான் மட்டும் தங்கமாணிக்கத்துக்கிட்ட கொடுத்து வாங்காம இருந்திருந்தா இவங்க தொல்லையே உங்களுக்கு இருந்திருக்காது. நிஜமாவா? ஜெயந்தியிடம் ஆச்சரியம் மின்னல். எங்களை விட சாமர்த்தியமா அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் நடந்துகிட்டு ஒரு கால் வைரத்தை எடுத்துட்டா. அப்பதான் நான் என் கைவரிசைய காட்டணும்னு என்னை உங்க கூடவே இருக்க சொல்லி தங்கமாணிக்கம் ஐயா எனக்கு 10,000 ரூபாய் தந்தாரு. அதுவரை வாய் திறக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தாரு. அதுதான் இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சே. மாரிமுத்துவின் பேச்சில் ஜெயந்தி விதிர்த்தே போய்விட்டிருந்தாள். அந்த வீட்டின் முன்னிருந்த வாதா மரத்தின் மேல் ஒரு காக்கை வண்டிகளின் அணிவகுப்பை பார்த்து சடைத்து போய் முறைக்க கம்பி கதவு கிரிச்சிட்டு திறந்தது. பூட்டியிருந்த வீட்டின் முன் கைவசம் மண்வெட்டி கடப்பாறை என்று ஒரு கூட்டம் காத்திருந்தது. தங்கமாணிக்கம் மைனர் செயினை நெகிழ்த்தியபடி இறங்கினார். ஆமா, எங்கடா அந்த பெட்டியும் ஓலையும்? தங்கமாணிக்கத்தின் கேள்விக்கு பதிலாக இரண்டும் மீண்டும் அவர் எதிரில் வந்தன. பல தடவைகளில் ஒரு தடவையாக அதை திரும்ப படித்தார். அந்த கால பழைய ஓலைதானா என்று சோதித்து பார்த்தார். போட்டோவில் தென்பட்ட பெட்டியோடு இதை ஒப்பீடு செய்து கூட பார்த்தார். எல்லாமே திருப்தி அளித்தன. ஆமா, அந்த பசங்க 2 பேரும் நிஜமாலுமே அவுட்டாடா? சம்பத்தை பார்த்து தன் சந்தேகத்தை கேள்வியாக்கினார். அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. திட்டு ரத்தத்தையும் கிழிஞ்ச சட்டையையும் பார்த்தேனே. அது சரி, டெட் பாடிய கண்ணால பாத்தியா? ஏகாண்ட பள்ளத்துல எங்க போய் பாக்குறது? உன் வார்த்தைய நான் நம்புறேன். ஆனா அவங்க உயிரோட திரும்பினாங்கன்னு தெரிஞ்சா நீ உயிரோட திரும்ப முடியாது, அது மட்டும் நிச்சயம். சரி, பூட்டை திற. சம்பத் துப்பாக்கியுடன் முன் சென்று பூட்டை தாக்கினான். டுமீல் சத்தம். ஆவி பறக்க அவிழ்ந்து விழுந்தது பூட்டு. திறந்த கதவுக்கு அப்பால் கண்களை கரித்தது இருட்டு. இன்னும் எலக்ட்ரிக் கனெக்ஷன் வரலையோ? கேள்வியோடு பிரவேசித்தார். டேய், எல்லாரும் பின்பக்கம் வாங்கடா. சம்பத் மற்றவர்களை விரட்டினான். ஜெயந்தி மெல்ல வேனிலிருந்து இறக்கப்பட்டாள். கண்ணீருடன் அந்த வீட்டை வெறுப்பாக பார்த்தாள். வாங்க மேடம், நீங்க வந்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் சேஃப்டி கூட. யாராவது பார்த்தாலும் வீட்டுக்காரங்க கூட இருக்கும்போது யாருக்கும் சந்தேகம் வராது பாருங்க. அவளை இழுத்து கொண்டு அவரும் பின்பக்கமாக சென்றார். இதற்குள் மாரிமுத்து முன்பு ஜம்லாலாலை தோண்டி எடுத்த இடத்துக்கு மிக சமீபத்தில் கடப்பாறையை செருகியிருந்தான். கூட வந்தவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். டேய், வேகமா மண்ணை வெட்டி போடுங்கடா. இதுக்காக எவ்வளவெல்லாம் பாடுபட்டு இருப்போம். எல்லாத்தையும் நினைச்சா எனக்கே கிர் அடிக்குது. அவரது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எங்கிருந்தோ கைதட்டல் ஒன்று அங்கீகாரமாக வந்தது. நிமிர்ந்து பார்த்தபோது தங்கமாணிக்கத்தின் கண்களில் மின்னல் தாக்கியது போல அதிர்ச்சி. கலாதரன் கைதட்டி கொண்டிருந்தான். தன் உத்தியோக உடுப்பில் மெடுக்காக இருந்தான். பக்கத்தில் மௌனமாக பாஸ்கர். பின்னால் மிகப்பெரிய ஒரு போலீஸ் வட்டம். கொஞ்சம் மேலே பாருங்க சார் என்றான். வீட்டின் மாடி தளத்தின் மேலெல்லாம் துப்பாக்கியும் கையுமாக போலீஸ். நடுநாயகமாக டிஎஸ்பி சந்திரகாந்த், டெபுட்டி கலெக்டர் விஷ்ணுவர்தன். அவர்களை பார்த்துவிட்டு ஓடிப்போய் கலாதரனிடம் சேர்ந்து கொண்டாள் ஜெயந்தி. நாங்கெல்லாம் துப்பறியும் புலிகளா அலைஞ்சு கண்டுபிடிச்ச ஒரிஜினல் வைரப்பெட்டி அதோ. கலாதரன் கை காட்டிய திக்கில் ஜம்லாலாலின் அந்த வைரப்பெட்டியோடு புரொஃபசர் ராம்நாத். அன்று மீனாட்சியும் ராஜேந்திரனும் வைக்கோல் போரை தஞ்சம் அடைந்து அதனுள் ஒளிந்து கொண்டார்கள். கோட்டைச்சாமியின் பார்வையில் மாட்டு கொட்டகை வெறிச்சிட்டது. குஞ்சம் போல வால் கொண்ட 2 அணில் மட்டும் எட்டி பார்த்துவிட்டு ஓடி போனது. உள்ளே போய் சுற்றி சுற்றி பார்த்தான். கண்களில் கல் குடித்த வெறி சிவப்பு. கருத்த தூண் போன்று கைவசம் வீச்சறிவாள். சுற்றி சுற்றி பார்த்தவன் வெளியே வந்து காடகராயனை பார்த்து சலிப்பாக பேசினான். 2 அணில்தான் இருக்கிறது, பிடித்து வரவா என்று. காடகராயனிடம் கடூரமான சிரிப்பு. இந்த பகல் பொழுதில் அவனை விடவே கூடாது. இந்த மலையின் ஒரு மூலையை கூட விடாதீர்கள் என்றவன் புறவியின் பின் தொடையை நிமிண்ட அது புழுதியை கிளப்பி ஓடத் தொடங்கியது. திபு திபு வென்று பின் தொடர்ந்தது கூட்டம். 100கணக்கில் புறவிகள். திக்குக்கு 10 புறவிகள் பிரிந்து சென்றன. மலையில் தாவரங்கள் நடுவே வகிடெடுத்து சீறின. புறவிகள் அகன்றதை தொடர்ந்து மெல்ல எட்டி பார்த்த ராஜேந்திரன் ஒரு வினாடி விக்கித்து போனான். அடிவாரத்திலேயே ஒருவன் வட்டமடித்துக் கொண்டிருந்தான். நல்ல ராஜ கலையுள்ள அஷ்டமங்கல புறவி
அவன் வசம் சிக்கி திணறிக் கொண்டிருந்தது. அது மலைப்பாதை மேல் ஏறாமல் கீழே இறங்கி வந்து அவனை சடைத்து கொண்டிருந்தது. மற்ற புறவிகள் வெகு தூரம் போய்விட்டன. அவனுக்கும் அதை அடக்கி இயக்க தெரியவில்லை. ராஜேந்திரனுக்குள் வேகமான ஒரு எண்ணம் அவனை பிடித்து வெளியே தள்ளியது. அந்த புறவி கள்ளனை நோக்கி ஓடினான். நிராயுதபாணியான தோற்றம் எதிர்பாராமல் ராஜேந்திரனை பார்த்த கள்ளனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆவேசத்துடன் கைவசத்து வீச்சரிவாளை சுழட்டி கொண்டு ராஜேந்திரனை நோக்கி புறவியை செலுத்த தொடங்கினான். அருகில் வரவும் வீச்சரிவாளை சுழற்றி எறிந்தான். அதற்காகவே காத்திருந்த ராஜேந்திரன் லாவகமாக தப்பித்து அதை திரும்ப எடுத்து நிமிர அவனை தாண்டி சென்ற புறவி இப்போது அதே ஆவேசத்தோடு திரும்பி வர தொடங்கியது. வரும் அந்த கள்ளனின் மார்பில் இளநீரை தைத்தது போல் ராஜேந்திரன் எரிந்த அறிவால் தைத்து சாய்க்க அந்த புறவி தனிமையில் திணறி சிறிது தூரம் ஓடியது. தேங்கி நின்று வாளை குலைத்தபடி முன்னிரண்டு கால்களை தூக்கி கனைத்தது. ராஜேந்திரன் ஓடி சென்று அதன் மேல் ஏறினான். வீட்டின் கொல்லை கதவின் வெளியே மீனாட்சி கைவசம் பெட்டியுடன் கவலை தோய காத்திருந்தாள். புறவி மீது அமர்ந்து கம்பீரமாய் வரும் ராஜேந்திரனை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அவன் அவளை நெருங்கி அவள் இடுப்பில் லாவகமாக கை கொடுத்து தூக்கி முன்னால் தன் தொடை மீது அமர வைத்து கொண்டான். லகானை சுண்டி பண்பொழியூருக்கு செல்ல வேண்டி அதை விரட்டினான். இதற்குள் மேலேறி கொண்டிருந்த ஒரு கூட்டம் இதை பார்த்துவிட்டு தங்கள் போக்கை மாற்றி கீழே இறங்க தொடங்கியது. ஐயையோ, அவர்கள் எதிரில் வருகிறார்கள், நீங்கள் துணிச்சலாக செல்கிறீர்களே. மீனாட்சி அலறினாள். கவலைப்படாதே, இந்த மலைத்தடத்தின் மர்மமான 5 வழித்தடங்களில் அவர்களை நான் சிக்க வைப்பேன். 5 வழிகளிலும் இன்று நமது புறவி பாய போகிறது. 3க்குத்தான் வெளியேறி செல்லும் வாசல்கள். அதிலும் ஒன்றுதான் மறுபுறத்துக்கு நம்மை இட்டு செல்லும். அது எது என்று எனக்கு மட்டுமே தெரியும். இவர்களை கூண்டோடு அழிக்க இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நமது பாளையங்களும் கள்வர் பயமே இல்லாமல் திகழும். ஆக்ரோஷத்துடன் புறவியை செலுத்தியபடியே அவன் பேசிய பேச்சு மீனாட்சியை கலவரப்படுத்தியது. முதல் பாதை மரணப்பள்ளம் பக்கமாக இட்டு சென்றது. செடி கொடிகளை குடைந்து அதில் பிரவேசித்த தன் புறவியின் பின்னால் ஆவேசமாக ஒரு கூட்டம் திமு திமு என்று வருவதை பார்த்தான். குறிப்பிட்ட தூரம் வரை சென்றவன் லகானை பட்டென்று வளைத்து பக்கவாட்டில் திருப்பினான். வந்தவர்களோ அந்த திருப்பத்தை சற்றும் எதிர்பார்க்காமல் குழம்ப வேகமாக வந்த அந்த புறவிகள் சட்டென்று நிற்க முடியாமல் ராஜேந்திரன் திரும்பிய இடத்தை தாண்டி சென்று அங்கே சரிய தொடங்கிவிட்ட நிலப்பரப்பில் நிதானமின்றி இறங்கி தலை குப்புற விழத் தொடங்கின. இதற்குள் இன்னொரு கூட்டம் வெறித்தனமாக துரத்த தொடங்கியது. மலைச்சரிவின் மர கூட்டங்களில் ஆவேச நுழைவு காட்டியது. குளம்படி சத்தத்தால் மலை பிராந்தியமே நடுங்க தொடங்கியது. மரக்குரங்குகள் இதயம் நடுங்க வேடிக்கை பார்த்தன. ஒரு தனிப்பாதையில் மேலேறி கொண்டிருந்த காடகராயன் உயரமான மேட்டின் மேல் நின்று இவ்வளவையும் பார்த்து கையை பிசைந்து கொண்டிருந்தான். ஒரு வழியாக 5 பாதைகளில் மாறி மாறி சென்று போக்கு காட்டி சகலரையும் துவட்டி போட்டுவிட்டு பிரதானமான வழிக்கு திரும்பி மேலேற தொடங்கிய ராஜேந்திரன் ஒரு கட்டத்தில் அப்படியே திமிரி புறவியை நிறுத்தினான். எதிரே கடும் சிரிப்போடு கைவசம் நீண்ட குழல் துப்பாக்கி சகிதம் காடகராயன். ராஜேந்திரா, சாவதற்கு முன் ஓடி விளையாடுவோமே என்று விளையாடி பார்க்கிறாயா? அவனிடம் இருந்து எகத்தாளமான கேள்வி. ராஜேந்திரன் அவனை முறைக்க மீனாட்சியின் கைப்பெட்டியை பார்த்து காடகராயன் விழிகள் ஆவலாக பிரகாசித்து விரிந்தன. அடடே, இதுதான் அந்த வடக்கத்தியன் வைத்திருந்த வைரப்பெட்டியா? ஆமாம், அவன் எங்கே? கேள்வியோடு துப்பாக்கியை ஏந்தி பிடித்தபடியே அவர்களை நெருங்க தொடங்கினான். ராஜேந்திரனுக்குள் எச்சரிக்கை படுவேகமாக செயல்பட தொடங்கியது. சட்டென்று புறவியை உதைத்து திருப்பி ஓடத் தொடங்கினான். ஓடாதே, நில், சுட்டு விடுவேன். காடகராயனின் புலம்பலை பொருட்படுத்தாமல் ராஜேந்திரனின் புறவி வேகம் எடுத்தது. காடகராயன் முகம் சிவந்து போனது. கைகள் மேலே உயர்ந்து துப்பாக்கியின் விசையை அழுத்த அது ராஜேந்திரனின் நடு முதுகினை சென்று தாக்கியது. அம்மா! புறவி பயணத்தின் ஊடை அவன் உதட்டில் தீனமான அலறல். முன்னால் இருக்கும் மீனாட்சி திகைத்து போய் கதற புறவியை பிடித்த அவனது பிடி தளர்ந்து போனது. வாயில் நுரை ததும்ப புறவியும் சோர்ந்து நின்றது. கீழே குதித்த மீனாட்சி முதுகில் குருதி வலிய புறவி மேல் வலியுடன் நெளிந்தவனை பார்த்து பதற தொடங்கினாள். மீனாட்சி, என்னை கைத்தாங்களாக கீழே இறக்கு என்றான் அவன். கீழே இறங்கியவன் சற்று முற்றும் பார்த்துவிட்டு முனகலோடு வாய் திறந்தான். மரண குகைக்கு இட்டு செல்லும் 4வது பாதை இது. பள்ளத்தின் மேலே லிங்கக்குறி அடையாளத்துக்காக பொறிக்கப்பட்டிருக்கும். சில சித்தர்கள் மட்டும் அதில் எப்படியோ இறங்கி ஏறுவதை பார்த்திருக்கிறேன்.
அவர்கள் ஒளிந்தும் ஒதுங்கியும் வாழ ஏற்ற இடம். மற்றவர்கள் அத்தனை சுலபத்தில் அதில் இறங்கி ஏற முடியாது. உடனடியாக நாம் அங்கு செல்வோம். விரைவாக நட என்று அவள் தோள் மேல் சரிந்தபடி நடக்கத் தொடங்கினான். காடகராயன் பின்தொடர்ந்து வருவது தெளிவாக காதில் விழுந்தது. சீக்கிரம் மீனாட்சி, அவன் வசம் சிக்கினால் நம் எண்ணம் அவ்வளவும் பாழாகிவிடும். மீனாட்சி வேக வேகமாக நடந்தாள். அரண்மனையின் சாந்து பூசிய வளவளப்பான நிலப்பரப்பில் நடந்தே பழக்கப்பட்ட மீனாட்சியின் கால்கள் கல்லிலும் முள்ளிலும் நிரடி நடந்தன. கண்களில் நீரலை. உங்களை நினைக்க கவலையாக இருக்கிறது. முதுகில் ரத்தம் ஆறாக பெருகி வழிகிறதே, என்ன செய்யட்டும் என்றார். முதலில் பள்ளத்தில் பதுங்குவோம், மற்றதை என் உயிர் நிலைப்பட்டால் பேசிக்கொள்ளலாம் என்றான். அப்படி சொல்லாதீர்கள். அவன் வாயை பொத்தியவள் பள்ளத்தின் விளிம்பை எட்டி விட்டிருந்தாள். லிங்கக்குறி பளிச்சென்று தெரிந்தது. ராஜேந்திரன் துளியும் தாமதிக்காமல் அவளை கட்டிக்கொண்டு பள்ளத்தில் குதித்தான். உடம்பை புதர்களின் கிளைகள் குத்தி கிழித்து காயப்படுத்த ஒரு உச்சியில் இருந்து பெயர்ந்து விழும் கல் போல இருவரும் விழ காலை நனைத்தது அருவி ஒன்றின் நீர்ப்போக்கு. ஆங்காங்கே சூரிய கதிர்களின் நுழைவு. அதில் அந்த பள்ளத்தின் உட்பகுதி பார்க்கக்கூடிய விதத்தில் தெரிந்தது. கீழே விழுந்த ராஜேந்திரனால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. உடம்பின் குருதி முழுக்க வெளியேறி உயிர் பந்து துடிக்க தொடங்கி இருந்தது. மீனாட்சி தன் கைவசம் இருக்க பற்றியிருந்த மரப்பெட்டியை நல்ல வேளையாக இழக்காமல் இருந்தாள். அதை ஒரு திண்டின் மேல் வைத்துவிட்டு அவனை தொட்டு தூக்கியவள் அவன் கண்கள் செருகுவதை பார்த்து கதிகலங்கி போனாள். ஐயோ, என்ன செய்கிறது உங்களுக்கு? எனக்கு பயமாக இருக்கிறதே, பதறினாள். மீனாட்சி, ஒரே தாகமாக இருக்கிறது எனக்கு, துளி தண்ணீர். அவன் வறண்ட குரலில் பேசுவது ஈனசுரத்தில் வெளிப்பட்டது. உடனேயே காலை நனைத்து ஓடும் அருவி பாதையில் கைகளால் நீரை அள்ளி அவன் வாயில் விட அவன் ஆவலாக விழுங்கினான். மீனாட்சி, என் கண்கள் இருளுகின்றது, என்னால் இனி அசையக்கூட முடியாது. அவன் பேச்சு அத்தோடு முற்று பெற அப்படியே மீனாட்சியின் தோள் மேல் சரிந்தான். வளைவான அவள் கழுத்தில் தன் உதடுகளை அழுந்த பதித்தான். அப்படியே அந்த நிலையிலேயே சக்தியை திரட்டி அவளை இறுக்கமாக அணைத்தான். அந்த அணைப்பு மெல்ல அவிழ அவன் உயிரும் அவனை விட்டு பிரிய மீனாட்சி அதை உணர்ந்து ஓவென்று அலறினாள். அந்த பள்ளத்தின் அந்த காரத்துக்குள் குடியிருக்கும் வவ்வால்கள் கூட அந்த சத்தம் கேட்டு அலறி புடைத்து குறுக்கும் நெடுக்குமாக பயணிக்க அவளது அலறல் சத்தம் அந்த மரண பள்ளத்தை விட்டு எதிரொலியோடு மேலேறி அந்த மலை பிராந்தியத்தின் மூலை முடுக்கெல்லாம் கூட சென்று முட்டியது. சத்தம் கேட்டு அங்கு வந்த காடகராயன் பள்ளத்தின் வாயிலில் ஒரு கொடியை பற்றியபடி எக்கால சிரிப்போடு மீனாட்சியை பார்த்தான். மெல்ல கீழே இறங்கி அருவி போக்கில் காலை வைத்து நடந்து வர தொடங்கினான். அதல பாதாளத்துக்கே கூட நீங்கள் சென்றாலும் விடமாட்டேன் என்று மீசையை நீவினான். ஆமாம், எங்கே அந்த பெட்டி? நிலை குலைந்து நிற்கும் மீனாட்சியை அந்த கேள்வி நெருப்பாக சுட்டது. அவள் கண்களில் நீர் சட்டென்று வற்றி கோபாக்கினி கொழுந்துவிட தொடங்கியது. உடம்பெங்கும் ஆவேசம் திமிரி வலிய ஆரம்பித்தது. தன் கட்டாரியை சட்டென்று உருவி எடுத்தவள் மின்னல் வேகத்தில் காடகராயனின் தொப்புளை குறிவைத்து எரிந்தாள். துளியும் தவறாமல் அது அந்த உயிர் துடிப்பான இடத்தை ஆழமாக சென்று தைக்கவும் அப்படியே நின்ற இடத்தில் மேலும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் தருமாறியவன் முன் பக்கமாக விழ கட்டாரி மேலும் உள்ளே ஏறி முதுகு பக்கமாக தன் முனையை காட்டி நின்றது. அருவி நீரின் போக்கில் அவனது குருதி கலந்து ஓடத் தொடங்கியது. நிலையாக நின்றுவிட்ட மீனாட்சிக்கு பிரெஞ்சை திரும்ப வெகு நேரமாகியது. பிரெஞ்சை திரும்பிய போது காதலன் சடலம் அவளை கண்ணீருடன் வரவேற்றது. அவனை நெருங்கியவள் உடலை அள்ளி சுமந்தபடி சற்று உள்ளே செல்ல சமதளமான நிலப்பரப்பு தென்பட அதில் அவனை கிடத்திவிட்டு அவன் மார்பின் மேல் முகம் புதைத்து அடக்கமாட்டாத துக்கத்துடன் அழத் தொடங்கினாள். அவன் தலைமுடியை அலற்றி கன்னத்தில் முத்தமிட்டான். கண்களை திறந்த நிலையில் ஒரு வீரனாய் மரணித்து விட்டிருந்த அவனது பால் முகம் அவளை பிசைந்தது. உங்களை நான் பிரிந்து இந்த உலகத்தில் வாழ்வதா? மனதில் கேள்வி விஸ்வரூபம் எடுத்தது. அன்பே, உங்களோடு நானும் வருகிறேன். என்னால் இந்த உலகில் தனித்து வாழ இயலாது. ஆவேசத்துடன் எழுந்தவள் காடகராயனின் சடலத்தை இழுத்து வந்து ஒரு பாறை மேல் கிடத்திவிட்டு அவன் வயிற்றில் பாய்ந்திருந்த கட்டாரியை தனது தற்கொலைக்கான ஆயுதமாக கருதி உருவி வெளியே எடுத்தாள். அப்போது காலை இடறியது அந்த பெட்டி. என்னை என்ன செய்ய போகிறாய் என்று அது கேட்பது போல பட்டது. என்று அந்த ஆடிட்டோரியம் ஜனத்திரளால் நிரம்பி தழும்பி கொண்டிருந்தது. ஆலிவ் கிரீன் திரைச்சீலைக்கு முன்பாக அலங்காரமான மேடை, அதில் நடுநாயகமாக ராம்நாத்.
பக்கத்து நாற்காலி மட்டும் கவர்னருக்காக காத்து கொண்டிருந்தது. மற்ற நாற்காலிகளில் துணைவேந்தர்கள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள் என்று ஒரு நீண்ட வரிசை. கேமரா பிளாஷின் இடையில் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருந்தது டிவி. கேமராமேன் கோணம் பார்த்தபடி நகர்த்தி கொண்டிருந்தார். சூரியனை மிக சமீபித்து விட்ட மாதிரியான ஒரு வெளிச்சம். மேடைக்கு முன்னால் முதல் வரிசையில் பாஸ்கரும் ஜெயந்தியும் அமர்ந்திருந்தனர். கலாதரன் இன்னும் வந்திருக்கவில்லை. ஏறத்தாழ 240 ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவனுடன் நடமாடிக்கொண்டிருந்த ஜம்னாலாலின் கெட்டுப்போகாத அந்த சடலம் ஆடிட்டோரிய வளாகத்தில் கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. அது பார்ப்பவர்களை வியப்புக்குள் தூக்கி போட்டு புரட்டி கொண்டிருந்தது. பக்கத்திலேயே போகஸ் செய்த லைட் வெளிச்சத்தில் பாதுகாப்பாக அந்த வைரப்பெட்டி. நான் கூட இந்த பக்கம் வரும் சந்தர்ப்பங்களில் ராஜேந்திரன் மீனாட்சியின் சோகமயமான காதல் கதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். திரிகூட மலையின் நெடிய சருக்கங்களில் எங்கோ ஓரிடத்தில் வைரப்பெட்டி இருப்பதாகவும் அதை பலர் தேடி போவதுண்டு என்றும் அறிந்திருக்கிறேன். காலகாலமாக பேசப்பட்ட அந்த கதை இன்று உண்மையாகி விட்டதை பேராசிரியர் ராம்நாத் மூலம் நான் பார்க்கிறேன். சரித்திர பேராசிரியர் ஒருவர் தன் நண்பரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். கலாதரன் எங்கே? ஜெயந்தி அடிக்கடி அவனுக்காக வாசலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் துணையால் தானே இத்தனை தூரம் இதை பாதுகாப்பாக கொண்டு வர முடிந்தது. சீரியல் விளக்குகளால் இந்திர சபை போல் உருமாறி விட்டிருந்த ஆடிட்டோரிய முன் வாசலில் வாகனங்களில் திமு திமுப்புகள். பிரபலங்களின் படையெடுப்பை உத்தேசித்து பலமான போலீஸ் காவல் வேறு. நோட்டு புத்தகமும் கையுமாக நிருபர்களின் ஊடாடல்கள் வேறு. லேசாக இருட்ட தொடங்கிவிட்ட அந்த மாலை வேளையில் அங்கே கலாதரனின் ஜீப் லாவகமாக உள்ளே நுழைந்தது. டிபார்ட்மெண்ட் உடுப்பில் கம்பீரமாக இறங்கியவனை பார்த்த மாத்திரத்தில் நிருபர்களிடம் பாய்ச்சல். போலீஸ் அதிகாரிகளோ அவனை சிநேகமாக பார்த்து சிரித்தார்கள். நிருபர்களின் கேள்விகளிலும் கேமராக்களின் பிளாஷிலும் திணறினான் கலாதரன். அவனுடைய மணிக்கட்டில் சிறிய அந்த பேண்டேஜை மீறி சிவந்த ரத்தமும் ஆவலாக எட்டி பார்த்தது. சார், என்ன இது ரத்தம்? எனிதிங் சீரியஸ்? நிருபர் ஒருவர் கேட்கிறார். நோ, எங்க அசைன்மெண்டோட ஞாபக சின்னம் இது என்றான். சார், செத்து போயிட்டதா நினைச்ச ராம்நாத்த நீங்க எங்க பாத்தீங்க? எப்படி பாத்தீங்க? இந்த பெட்டியை எப்படி கண்டுபிடிச்சீங்கிறத இன்னும் நீங்க தெளிவா சொல்லலையே. பிளீஸ் கொஞ்சம் விவரமா. சிப்பா நிருபர் ஒருவரின் கெஞ்சலில் கலாதரனுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. கூடவே திகைப்பும் வந்தது. பங்கனுக்கு பிறகு உங்க கூட விரிவா ஒரு டிஸ்கஷனுக்கு நான் தயார். ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு செய்வோம். இப்ப வேண்டாம், கவர்னர் வர்ற நேரம். அவன் உள்ளே நுழைந்து முன் வரிசைக்கு போக ஜெயந்தி இழுத்து தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டாள். ஏன் லேட் என்று பாஸ்கர் பார்வையாலேயே கேட்டான். மேடை திரும்பவும் முழங்க ஆரம்பிக்க ராம்நாத்தையே பார்த்தான் கலாதரன். வெறும் கற்பனை என்று கருதப்பட்டிருந்த ஒன்றை விடாப்பிடியாகவும் மிக புத்திசாலித்தனமாகவும் அவர் நிஜப்படுத்தி விட்டதை நினைத்து பிரமிப்பாக இருந்தது. ஆடிட்டோரிய கூடத்தின் கைதட்டலுக்கு இடையே கவர்னர் வந்து தன் இடத்தில் அமர்ந்தார். வந்தவர்களை வாழ்த்தி பேசிய துணைவேந்தர் பொன்னாடை போர்த்தி ராம்நாத்தை கௌரவப்படுத்த கவர்னரை கேட்டுக்கொண்டார். கண்களில் துளிர்த்த நீரோடு ஜெயந்தியும் மற்றவர்களும் நிகழ்ச்சியை பார்த்து பரவசப்பட்டு போனார்கள். கைத்தட்டல் வானை எட்டியது. ராம்நாத் தன் நன்றி உரையை தொடங்கினார். எல்லோருக்கும் வணக்கம் என்று எளிமையாக பேச்சை துவங்கினார். இது எனக்கு 3வது ஜென்மம். இப்படியெல்லாம் எனக்கு கௌரவம் கிடைக்கணும்னு இருக்கு. அதனாலதான் நான் புதைகுழியில விழுந்து சாக போன கடைசி நிமிஷத்துல ஒரு பளிங்க சிறுவனால காப்பாற்றப்பட்டிருக்கேன் போல இருக்கு. அந்த மலை பளிங்கனின் அன்பு என்னுடைய இந்த சாதனைக்கு முக்கிய காரணம். அவங்களாலதான் என் வேட்டைய நான் செம்மையா செய்ய முடிஞ்சது. எந்த மரண பள்ளத்துல நான் விழுந்தேனோ அதுல திரும்பவும் உள்ள புகுந்து ஆராய்ச்சி செய்யவும் முடிஞ்சது. இதுல பாரஸ்டர் ரேஞ்ச் ஆபீசர் கலாதரனோட பணியும் மகத்தானது. கடைசி கட்டத்துல வந்த ஒரு பேர் ஆபத்துல இருந்து அவர்தான் என்னையும் நான் கண்டெடுத்த பெட்டியையும் காப்பாத்தினார். சாண்டிங்கிற நாய்க்கு கூட நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னோட தேடல் விறுவிறுப்பான ஒரு மர்ம நாவலை போன்றது. நான் கண்டெடுத்த ஜம்னாலால்ங்கிற மனிதரோட பிரேதம் உங்களுக்கெல்லாம் அதிசயமா தெரியலாம். எனக்கு அவர் வாழ்க்கையே ஒரு அதிசயம். வைரப்பெட்டி என்று மற்றவர்களால் கருதப்பட்டும் அழைக்கப்பட்டும் வந்த அவரது இந்த பெட்டிக்குள் வைரம் இல்லை என்பது ஒரு திடுக்கிடும் உண்மைதான். ஆனால் வைரத்தை விட விலை மதிப்பான, ஏன் விலை மதிக்கவே முடியாத விஷயங்களை அதன் மூலம் நாம் பெற்றிருப்பதை நினைக்கும் போது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இந்திய மருத்துவ உலகின் பார்வை அந்த பெட்டி எடுத்து தந்திருக்கும் சுவடிகளில்தான் இருக்கிறது.
உங்களுக்கெல்லாம் என்னோட ஒரு பணிவான வேண்டுகோள். ஒரு சிறு புல்லை கூட இனி உங்கள் கைகள் பிடுங்கி எறியக்கூடாது. அது கூட ஒரு மூலிகையாக பயன்படலாம். கண்டெடுத்த சுவடிகளில் நோய்ங்கிற ஒன்னை இந்த உலகத்தை விட்டே விரட்ட வழிகள் காட்டப்பட்டிருக்கு. ஆனா அதுல குறிப்பிட்டிருக்கிற பல மூலிகைகளை இனி நாம் பார்ப்போமானே சந்தேகமா இருக்கு. காடுகளை அழிச்சு மிருகங்களை வேட்டையாடி இயற்கைய கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டோம். இப்ப அதனால நோய் தீர்க்க வழி தெரிஞ்சும் மூலிகைகளை இனம் காண முடியாம தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு வைர பெட்டியாதான் முதல்ல நான் அதை நினைச்சேன். ஆனா அது வைரங்களை விட விலை மதிப்பில்லாத பெட்டி. ஜம்னாலால்ங்கிற சித்தன் விட்டு சென்ற சமூகத்துக்கு உண்டான ஒரு சொத்து அது. கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நாம இப்ப நெய்க்கு அலையிறோம். இந்த நிலை மாறணும், நாம மாத்தணும். இந்த நிகழ்ச்சியோட மெசேஜ் இதுதான். என் அட்வென்ச்சர் எனக்கு புரிய வச்ச அடிப்படை விஷயமும் அதுதான். ராம்நாத்தின் அந்த பேச்சு கவர்னர் உட்பட சகலரையும் பெரிதும் கவர்ந்து கைத்தட்ட வைத்தது. அரங்கமே அதிரும்படியான கைத்தட்ட. ராம்நாத் தலைக்கு மேல் கையை உயர்த்தி கும்பிட்டபடியே தன் இருக்கையை நோக்கி நடந்தார். ஏசி செய்யப்பட்டிருந்த அந்த ஓட்டல் அறையில் நடந்த நிருபர் கூட்டத்தில் ராம்நாத் நடுநாயகமாக உட்கார்ந்திருந்தார். அவருக்கு பக்கத்தில் கலாதரன், அவனுக்கு மிக அருகாமையில் ஜெயந்தி. ராம்நாத்துக்கு இடது பக்கத்தில் பாஸ்கர், அவன் முகத்தில் நிம்மதி பரவசம். ஓர் ஓரமாக வாளை சுருட்டி கொண்டு சாதுவாக சாண்டி உட்கார்ந்திருந்தது. கேமரா பிளாஸ்கள் மின்னிக் கொண்டிருந்தன. நிறைய க்ளோஸ்அப்களில் ராம்நாத் பதிவாகி கொண்டிருந்தார். தங்க மாணிக்கமும் மாரிமுத்து சம்பத் உள்பட அவருடைய கைத்தடிகளும் சேர்ந்து 10 பேர் இப்போ கைதாகி இருக்காங்க என்றார் ஒரு நிருபர். புன்முறுவலுடன் அதை ஆமோதிக்கும் வகையில் தலையாட்டினான் கலாதரன். அவங்களோட வாக்குமூலத்துல உங்களையும் பாஸ்கரையும் அவங்க பின்தொடர்ந்து இறங்கி வந்ததை சொல்லி இருக்காங்க. உங்களை தேடி பார்த்தாங்களாம். புதர்கள்ல ரத்தக்கரையும் கிழிந்த சட்டையும் தான் பார்க்க முடிஞ்சுதான். நீங்க இறந்துட்டதா தீர்மானிச்சு காளி கையில இருந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க பார்வையில இருந்து நீங்க எப்படி தப்பிச்சீங்க? ஸ்லாட் நிருபர் ஒருவர் புலன் விசாரணையில் இறங்கினார். அவருடைய சுறுசுறுப்பு கலாதரனுக்கு பிடித்திருந்தது. சொல்றேன் என்றான். அன்று துளியும் சுயநலமின்றி ஜம்னாலால் மானுட சமூகத்துக்கு அளித்திருக்கும் மகத்தான அந்த பொக்கிசம் என்னை அனாதையாக்கி விடாதே என்று அவளை பார்த்தது. கண்ணீரோடு அதை தொட்டி எடுத்தாள். தகுந்த மனிதன் வசம் அந்த பெட்டி சென்று சேர்ந்து மனித சமூகமே பலனடைய வேண்டும் என்று ஜம்னாலால் சொன்னது அவளுக்குள் ஓடி அடங்கியது. மிகப்பெரிய கடமை தனக்கு இருப்பதை நினைத்தவள் மனதை தேற்றிக்கொண்டு நிமிர்ந்தாள். பள்ளத்திலிருந்து உச்சியை அண்ணாந்து நோக்கினாள். மேலே ஏறுவது அசாத்தியம் என்று தோன்றியது. ஆயினும் மனோவெறி பிடித்து தள்ளியது. ஒரு நெடிய போராட்டத்துக்கு பின் அங்குல அங்குலமாக மேலேறி பெட்டியுடன் வெளிப்பட்டவளுக்கு பிரண்டை செடிகள் பெரிதும் உதவின. அங்கு ஒரு புதரின் அருகே பன்றி வேட்டைக்கு வந்திருக்கும் 2 பளிங்கர்கள் தென்பட்டார்கள். மீனாட்சி அவர்கள் அருகே சென்று நின்றாள். கொடிய அந்த மலை தளத்தில் கொடி போல ஒரு பெண்ணை பார்த்த அவர்களுக்கு திகைப்பு. ஆறுதாயி நீ? அவர்களிடம் கேள்வி. அதை நான் மெல்ல சொல்லுவேன். என்னை 7 பாறை தாண்டி சங்கிலியம்மன் கோவிலுக்கு அழைத்து செல்லுங்கள் என்றான். வேண்டாம் தாயி, எங்க சனங்களே இப்ப அங்க போக முடியறதில்ல. நான் போக விரும்புகிறேன். உங்களுக்கு உங்கள் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டாள். அதற்கு மேல் அவர்கள் பேச விரும்பவில்லை. முன்னால் நடக்க தொடங்கினார்கள். பேச்சும் தொடங்கியது. ஆறுதாயி நீ? அதை சொல்லலையே. நானா? நான் ஒரு அனாதை. நம்ப முடியலையே தாயி. பார்த்தா இளவரசி மாதிரி இருக்கியே. அப்படி கூட வைத்துக் கொள்ளுங்களே. ஆமா, ஏன் சோகமா இருக்க? வாடின பூ மாதிரி. வாடிய பூவை விட மோசமாக என்று சொல்லுங்கள் என்றாள் அவள். அழுகை அவளிடம் பீறிட்டது. அவர்கள் முன்னே செல்ல வழித்தடங்களை கூர்ந்து நோக்கியபடியே அவர்களுடன் தொடர்ந்தாள். முன்னே ராஜேந்திரன் அறிமுகப்படுத்திய 7 பாறை நல்ல பகல் வெளிச்சத்தில் தலை காட்டியது. அசுரனின் 7 தலைகளை வெட்டி வைத்த மாதிரி. தாயி, இங்கிருந்து அதோ தெரியுது பாரு பாறை மேடு. அதுக்கு அப்பாலதான் இருக்குது சங்கிலிச்சி கோயில். போறது ரொம்ப கஷ்டம் தாயி. இந்த உலகில் வாழ்வதை விடவா கடினம் இது? ஆமா, முறையான பாதையே கிடையாதா என்று கேட்டாள். இருந்துச்சு தாயி. இடி மலையில தூர்ந்து போச்சு. ஆத்தாலும் ரொம்ப சக்தியானவ. எங்க சனங்க கிட்டையும் தப்பு தண்டா பெருகிட்டதால அவதான் இப்படி வழிய அடைச்சிட்டதா பேசிக்கிறாங்க என்றார்கள். அவர்கள் அப்பாவித்தனமாக பேசுவதை அவள் உணர்ந்து கொண்டாள். நெடிய பாறை மேட்டின் மேல் எட்டி பார்த்தாள். அப்பால் ஏகாண்ட சரிவு.
அந்த வேளை பார்த்து அந்த சரிவில் சிறுத்தைகள் 2 ஒன்றையொன்று துரத்தி கொண்டு ஓடின. அவர்களுக்கு குலை நடுங்க தொடங்கியது. தாயே, இதுக்கு மேல வேணாம், வா போயிடலாம். அவர்களை பார்த்து மிக மந்தமாக சிரித்தாள் மீனாட்சி. அவர்களுக்கு அதன் பொருள் புரியவில்லை. முதல் முறையாக பெட்டியை திறந்தாள். சில வைரங்கள், சில மருந்து குப்பிகள், சில மூலிகை தண்டுகள், மற்றபடி ஜம்லாலாலும் ராஜேந்திரனும் எழுதிய ஓலை கட்டுகளால் அது நிரம்பி வழிந்தது. வைர கற்களை எடுத்து அவர்கள் வசம் தந்தாள். என்ன தாயே இது? விவரம் தெரிந்தவர்களிடம் காட்டி கேளுங்கள், வைரம் என்பார்கள் என்றாள். வைரமா? அவர்கள் திறந்த வாயை மூடவில்லை. இனி நீங்கள் போகலாம் என்றாள். நீ கூப்பிட்டாலும் நாங்க கோயிலுக்கு வரமாட்டோம் தாயி. சிறுத்தையை பார்த்துட்டு வர நாங்க என்ன முட்டாளா? அவர்கள் திரும்பி ஓடினார்கள். பெட்டியை மீண்டும் பார்த்தாள். இது ஒரு மித்திர நாடி குறிப்பு பளிச்சிட்டது. செயலோடு செயலாக ஜம்லாலால் சொல்ல ராஜேந்திரன் எழுதியிருந்தான். அப்போதுதான் அது அவள் கவனத்துக்கே வந்தது. ஒரு பிரஜோத்பத்தியில் ஒரு நாளில் நாங்கள் சேர்வோம். அதுகாரும் அம்பிகையின் மடிமேல் அடைக்கலமாவோம். அடைக்கலமாய் அங்கையர்கண்ணி எம்மை சேர்த்திடுவாள். சேர்த்ததை குறிச்சித்திரமாய் வார்த்திடுவாள். வார்த்தவள் வாழ்க்கையோ வாடி போகும். சரித்திரமோ அவளை வாழ்த்தி பேசும். அதை படித்த மீனாட்சிக்கு புல்லரித்தது. ஜம்லாலால் தான் எத்தனை தீர்க்கமான ஒரு தீர்க்கதரிசி! நடக்கப் போவதை இப்படியா முன்கூட்டியே உணர்ந்து இறந்தும் வழிகாட்டுவார்? சோகம் இறுக்கி பிசையும் அந்த வேளையிலும் இயற்கையின் அந்த அதிசயங்கள் அவளை நிகழ்த்தின. இந்த பெட்டி பாதுகாப்பாக அம்பிகையின் வசம் இருப்பதுதான் நல்லது. உரியவர்கள் வரும் வரை அவள்தான் நிலையான பாதுகாப்பை தர முடியும். துணிவுடன் சரிவில் இறங்க ஆரம்பித்தாள். அருகாமை மரத்து கொடிகளும் விழுதுகளும் துணை செய்தன. சரிவின் முடிவில் நீர்ப்பள்ளம். பாறை சரிவில் பெய்யும் மழை அங்கே தேங்கி கிடப்பது புரிந்தது. நீர்ப்பள்ளத்தை நீந்தி கரையேற தென்பட்டது. அகோர சங்கிலியம்மனின் குகை கோயில். உள்ளே திருக்காளியின் ஊர்த்தவ நாட்டிய காட்சி. பூஜைகள் கண்டு ஆண்டு பல ஆகிவிட்டதை ஆலயத்தை அணி செய்யும் சிலந்தி கூட்டினால் அறிய முடிந்தது. உள்ளே மிருக கழிவின் வாடை. அவை தங்களின் சயன அறையாக அதை தூக்கி கொண்டு விட்டது தெரிந்தது. காளி தன் கரங்களால் நாட்டிய சுரூபம் காட்டி சிவந்த நாக்கை வெளியே தள்ளி வா மகளே வா என்று கூறுவது போலப்பட்டது. பெட்டியை ஏந்திக் கொள்வதற்காகவே ஒரு கரம் பெரிதாக இருப்பது போலப்பட்டது. காலடியில் குங்குமமும் விபூதியும் கலந்து கிடக்கும் அஞ்சரை பெட்டி. சற்று தள்ளி காளியின் வஸ்திர ஆபரண பெட்டி. அதன் பிடிகள் துருவேறி இருந்தன. வஸ்திர ஆபரண பெட்டியை திறந்தாள். அந்த பெட்டிக்குள் தான் கொண்டு வந்த பெட்டியை வைத்தவள். குங்கும மரப்பெட்டியின் மேல் தனது கட்டாரியால் ஒரு நட்சத்திர குறி பொறித்தாள். வஸ்திர ஆபரண பெட்டியின் மேலும் பொறித்தாள். குங்கும மரப்பெட்டியை காளியின் மடிமேல் வைத்தாள். சற்று நேரம் நின்று அந்த ருத்ர தேவதையையே வெறித்து பார்த்தாள். கட்டாரியை இடுப்பில் செருகியபடி திரும்பி நடக்க தொடங்கினாள். எதற்கோ கட்டுப்பட்டது போல எந்த மிருகமும் அப்போது அங்கு தென்படாமல் ஒதுங்கியே இருந்தது. விழுதுகளால் திரும்பவும் பாறை சரிவின் மேல் ஏறியவள் அருவி வரை ஆழ்ந்த யோசனையுடன் நடந்தாள். பின்னர் அருவியில் நனைந்து தளைத்து அதன் குடைவுக்குள் நுழைந்தவள் கட்டாரியால் அதன் சுவரில் எழுத தொடங்கினாள். 7 கல் பாறையை எட்டியவர்க்கு என் வந்தனங்கள். செய்திகள் முடிவில் அருவி சாரலை விட்டு வெளியே வந்தவளின் கால்கள் 7 கல் பாறையில்தான் முடிந்து நின்றன. திண்டு திண்டான பாறை முகட்டில் ஓரிடத்தில் கட்டாரி தன் அடுத்த செய்தியை பொறிக்க தொடங்கியது. நீர்ப்போர்வையை நீக்கிவிட்டு பாரு, வழி தெரியும். படிப்படியாக தடங்களை பொறிப்பதில் ஒரு சுவாரஸ்யம் அவளுக்குள் இளையோடியது. இதை சரியாக இனம் கண்டு வர முடிந்த புத்திசாலி கொடுத்து வைத்தவன், காலத்தால் புகழப்பட போகிறவன் என்று ஆள் மனம் சொன்னது. மனதில் ராஜேந்திரனின் திருமுகம் அழைப்பது போல ஒரு பிரம்மை. அவன் இறந்து விட்டதை நினைக்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. நிர்மலமான வானத்தை அந்த பாறை மேட்டின் மேலிருந்து நோக்கினாள். பட்சிகளின் ஊர்வலம். 2 பட்சிகள் மட்டும் தனியாக இழைந்து கொண்டு பறந்து கொண்டிருந்தது. பட்சிகளே, நீங்கள் மானிட பிறப்பு எடுக்காதீர்கள், என் போல் கையெறு நிலை கொள்ளாதீர்கள் என்று பிரார்த்தித்து கொண்டாள். பின் அங்கிருந்து லிங்கக்குறி உடைய அந்த மரண பள்ளத்தை முடிந்த வேகத்துடன் எட்டினாள். அந்த பள்ளம் அவளை வா வா என்றது. பக்குவமாக இறங்கினாள். காலை நனைத்த நீரை சலித்து நடந்தாள். பாறை திண்டில் காடகராயன் உடல் அவளை வரவேற்றது. இறந்து விட்டான் என்று தெரிந்தும் நெஞ்சம் குமர மீண்டும் மீண்டும் அவன் மார்பில் தன் கட்டாரி கொண்டு தைத்தாள். கண்களில் நீரின் பிரவாகம். ராஜேந்திரன் உட்பரப்பில் சடலமாக கிடந்தான். நெருங்கி மண்டியிட்டவள் நெடுநேரம் அவனையே உற்று பார்த்தாள்.
சித்திர சபையில் நாட்டியமாடும் சமயம் அவன் உற்று உற்று பார்த்ததில் இருந்து இறுதி வரை தனக்காக குண்டடிபட்டு போராடியது வரை மனதில் அவன் ரூபங்கள் ஓடின. கண்களில் நீர் தனது சாம்ராஜ்யத்தை துவக்கியது. அழுதது போதும், கடமையை செய் என்றது உள்ளுணர்வு. மரப்பெட்டியை பற்றிய செய்தியை ஏற்க உட்புற சுவர் காத்திருந்தது. ஏழுகள் பாறை மேல் பொறித்த செய்திக்கு ஒரு தொடர்பினை கொடுக்க தொடங்கியிருந்தாள். வில்வ நிழலில் லிங்கப்பாறைக்கு தெற்கில் ஏழுகள் பாறை மேல் ஏறி வந்தால் மீதம் சொல்வேன். மனத்தில் ஜம்னாலாலின் நினைவு ஊர்வலம் வரத் தொடங்கியது. பெரியவரே, உங்கள் எண்ணத்தை எங்களால் ஈடேற்ற முடியவில்லை. யாராவது வந்து ஈடேற்றட்டும். அதற்கு இந்த தடயங்கள் உதவட்டும். என் விருப்பப்படி நான் என் காதலன் போன வழி நோக்கி போகிறேன். அவர் எனக்காக வான்வெளியில் காத்திருக்க கூடும். இங்குதான் இணைய முடியவில்லை, அங்காவது இணைவோம். ஆனால் எந்த நாளும் இந்த மண்ணில் பிறக்க மாட்டோம். இந்த மூலிகை செல்வங்களை எங்கள் ஆன்மா காவல் காக்கும். கண்களை மூடிய மீனாட்சி ராஜேந்திரனை இழுத்து தன் மடிமேல் போட்டு கொண்டாள். சற்றைக்கெல்லாம் அவளாலேயே அவள் வயிற்றில் கட்டாரி நுழைந்தது. குருதி பெருக்கினூடே காதலன் மேலேயே பிணமாக சரிந்து விழுந்தாள். வெளியே திரிகூட மலை முழுவதுமாக மெல்ல கவிழ தொடங்கியிருந்த மேகங்கள் அவளுக்காக அழத் தொடங்கிவிட்டன. அந்த மலை ராஜ்யம் மிக அமைதியாக அந்த மலையை அங்கீகரித்தது. 2 வெண்ணிற பறவைகள் அந்த மலையிலும் நனைந்தபடி நெருக்கமாக மேலேறி கொண்டிருந்தன. பின்குறிப்பு: இறுதி வரை அம்பலத்தேவருக்கு மீனாட்சியும் ராஜேந்திரனும் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை. ஜம்னாலாலின் நிலையும் தெரியாமலே போனது. ஆனால் வைரத்தை பெற்று சென்ற பளிங்கர்கள் மூலம் மீனாட்சி ஒரு பெட்டியோடு மலையில் எங்கோ இருப்பதாக நெடுங்காலம் ஒரு நம்பிக்கை நிலவியது. அவர்களுக்காக பல தான தர்மங்களை அம்பலத்தேவர் செய்து கொண்டே இருந்தும் பலன் இல்லை. மலை முழுக்க பலர் அலைந்து தேடியும் அவர்களால் எதையும் அறிய முடியவில்லை. 5 வழிகளின் 3 வாசல்களில் கள்ளர்களின் பிணங்களைத்தான் பார்க்க முடிந்தது. அபாயகரமான சில வழித்தடத்தில், குறிப்பாக அந்த லிங்கக்குறி மரண பள்ளத்தினுள் இறங்கி பார்க்க ஒருவருக்கு கூட தோன்றவில்லை. மீனாட்சியும் ராஜேந்திரனும் எங்கோ உயிரோடு இருப்பதாகவே நம்பினார்கள். மலையில் வைரம் இருப்பதாக கருதி பலரும் தேடி செல்வதும் பின்னர் மடிவதும் வாடிக்கையாகிவிட்டது. காலம் அனைத்தையுமே முற்றிலுமாக மாற்றிவிட்டது. திரிகூட மலை மட்டும் மீனாட்சி விட்டு சென்ற தடயங்களுடன் தகுந்த மனிதருக்காக காத்திருக்க தொடங்கிவிட்டது. இன்று கலாதரனின் நினைவுகளில் பின்னோட்டம். உடம்பு முடிகளில் எல்லாம் கூட 90 டிகிரி விரைப்பு. நிருபர்கள் கூர்மையாகிறார்கள். பிடிபடாத அந்த மர்மத்தை குறித்து கொள்ள அவர்களது நோட் புக்கின் வெள்ளை பக்கங்கள் தயாராக இருக்கின்றன. ராம்நாத்தும் பாஸ்கரும் கூட அந்த அட்வென்ச்சரில் மூழ்க ஆரம்பிக்கிறார்கள். ஊதலான காற்று. சம்பத் வசம் ஜெயந்தி அகப்பட்டு விட்டதை அவள் கூக்குரலில் சுமந்து வந்து கொடுத்துவிட்டு இப்போது வெறும் ஊளை வீச்சாக காதோறும் குசுகுசுக்கிறது. கலாதரன் அந்த முகமூடி கோஷ்டியோட வேலைன்னு நினைக்கிறேன். கைத்த பிடிச்சு மேலே ஏறி போனா நாமும் அவங்க கிட்ட மாட்டிக்குவோம். இப்ப என்ன பண்ண? பாஸ்கர் சுற்றி சுற்றி பார்த்தான். குகைக்கு பக்கத்தில் மிகச் சிறிய ஒரு பாதை, அதுவும் கூட போக முடியாத சரிவுகளால் கீழ் நோக்கி கிடந்தது. மற்றபடி சரியான வழித்தடங்களை பாறைகள் மூடி கிடக்க ஒரு புதருக்குள் தலையை விட்டு நோக்கிய போது ஈரக்குலையில் திராவகம் கசிய தொடங்கியது. ஒரு சிறுத்தை பசியுடன் அவர்களை பார்த்தது. நாடி நரம்பில் உடனேயே பனி புயல் வீச ஆரம்பித்து விட்ட மாதிரி பிரமை. பாஸ்கரன் கலாதரனை நெருங்கி கட்டி கொண்டான். அவர்கள் சிறுத்தையே வெறித்தபடி மெல்ல அடிகளை பின்னோக்கி வைக்க சிறுத்தை பேசியது. பாஸ்கர். அந்த குரல் கேட்டு பாஸ்கர் உறைந்து போக ஆரம்பித்தான். இந்த மலையில் மிருகங்கள் பேசக்கூட செய்யுமா என்ன? அவனுக்குள் கேள்வி. கரடி காலாய் பிறகண்ட சிறுத்தை முகம் தெரிந்த இடத்தில் சட்டென்று இப்போது ஒரு மனித முகம். உற்று பார்த்தபோது உடம்பில் ரத்தத்துக்கு பதில் தேன் ஓடுவது போல ஒரு புல்லரிப்பு. புரொஃபசர் ராம்நாத் தான் தெரிந்தார். டாட்! பாஸ்கர் உறக்க கத்த வாயெடுத்தான். கலாதரன் சட்டென்று பொத்தினான். தாமதிக்காமல் இருவரும் புதரை நெருங்கி ராம்நாத்தை கட்டி கொண்டார்கள். அவர் கைகளில் மிரட்டும் முகத்தோடு கூடிய சிறுத்தையின் தோல். ஏய், நீங்க எப்படி இவ்வளோ தூரம்? ராம்நாத் கேட்க தொடங்கி விட்டிருந்தார். சார், நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? கலாதரனிடம் பாறை சரிவை பார்த்தபடியே கேள்வி. உயிரோட மட்டும் இல்ல, அந்த வைரப்பெட்டியோடையும். இதோ வைரப்பெட்டி. புதருக்குள் அவர் காட்டிய இடத்தில் அந்த பெட்டி இருவரையும் பார்த்து ஹலோ சொன்னது. பக்கத்திலேயே பாடம் செய்த முகத்தோடு கூடிய ஒரு சிறுத்தை புலியின் தோல். உயிர பணயம் வச்சு சரிவுல உருண்டு விழுந்தேன்.
நல்ல வேளை கீழே இருக்கிற தண்ணி தேக்கம் என்னை காப்பாத்திச்சு. ஒரு வழியா காளியை நெருங்கி பெட்டியையும் எடுத்துட்டு வெளியே வந்தப்பதான் சரிவுல கயிறு ஒண்ணு விழுந்தது. யாரோ இறங்குறாங்கன்னு நினைச்சு ஒளிஞ்சா நீங்களா? புரொஃபசர் பேசிக் கொண்டிருக்கும் போது பாறையை சார்ந்து கிடக்கும் நீண்ட கயிறு மெல்லியதாக அசைந்து நெளிந்து யாரோ மேலிருந்து கீழே இறங்க போவதை சொன்னது. பேச அவகாசம் இல்ல சார். மேல ஜெயந்தி ஒரு திருட்டு கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க இந்த வைர பெட்டிக்காக பேயா அலையிறாங்க. இப்ப சரிவுல இறங்கிட்டு இருக்காங்க. நாம முதல்ல அவங்க பார்வையில இருந்து தப்பணும், பெட்டியை காப்பாத்தணும். ராம்நாத் அதை கேட்டு மிடறு விழுங்கினார். பாஸ்கர் பாறை சரிவை பார்த்தான். சரிந்த பாறையின் உச்சி மேற்பரப்பில் இப்போது முத்தங்கியின் கால் தெரிந்தது. பாறை திண்டில் கால் பதிக்க திண்டை துளாவிக் கொண்டிருந்தான். இந்த வேகத்தில் இவன் இறங்கினால் கீழே வர எப்படியும் ஏக நேரம் ஆகும் என்று ஒரு அத்தியாவசிய மின்னல் கலாதரனுக்குள். கலாதரன், இப்ப ஏதாவது பண்ணணும். வர்றவங்களை ஒளிஞ்சிருந்து தாக்குவோமா? பாஸ்கரின் கேள்வி கலாதரன் பக்கம் திரும்பிய போது கலாதரனின் கைகள் பெட்டியை திறந்து விட்டிருந்தது. பெட்டியில் இருந்து கும்மென்ற மருந்து நெடி, கூடவே கட்டுக்கட்டாய் சுவடிகள். ஆனால் வைரக்கல் ஒன்று கூட தென்பட காணோம். என்ன சார் இது? ஒரு வைரக்கல்ல கூட காணோமே? ஆவலாக கேட்டான். எனக்கும் ஒன்னும் புரியல. இந்த சுவடிகள்ல ஏதோ பெரிய ரகசியம் இருக்கிறது மட்டும் நிச்சயம். இதையெல்லாம் நாம பிறகு பேசிக்கலாம். வர்றவங்களை சமாளிக்கிற வழியை பாரு. ஜெயந்தியை காப்பாத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லு. முத்தங்கியை தொடர்ந்து சம்பத்தும் இறங்குவது தெரிந்தது. மலை ஏறி இறங்குவதில் சம்பத் பரிச்சயம் இல்லாதவன் என்பது அவன் தடுமாறுவதில் தெரிந்தது. சார், காளி மடியில இப்ப ஒரு பெட்டியை பார்த்தோமே, அது இந்த பெட்டி இல்லையா? நான் சொல்றது என்ன, நீ கேக்குறது என்ன? மேல ஜெயந்தி ஆபத்துல இருக்கா. காரணமாத்தான் சார் கேக்குறேன். காளி மடியில ஒரு பெட்டி இருக்கே, அது என்ன? அது குங்கும பெட்டி. அது மேல இருக்கிற நட்சத்திர பொறியை அடையாளமா வச்சுதான் பக்கத்துல இருக்கிற பெரிய பெட்டியை திறந்தேன். அதுலதான் இந்த ஒரிஜினல் பெட்டி இருந்தது. கூடவே இந்த புலித்தோல், லொட்டு, லொசுக்கு எல்லாம் பெட்டிக்குள்ள ஒரே குமட்டல். யமகாதக செட்டப்பா இருக்கே, நாங்க அதுதான் வைரப்பெட்டின்னு நினைச்சிட்டோம் என்றான். அப்ப வர்ற கோஷ்டியும் அப்படித்தான் நினைப்பாங்க. இப்போது முத்தங்கி ஏறத்தாழ 3/4 தூரம் இறங்கி விட்டிருந்தான். ஒளிந்திருந்து இவர்களால் முத்தங்கியை பார்க்க முடிந்தது. ஆனால் அவர்களால் கீழே பார்க்க முடியவில்லை. அதற்குள் இடையிட்ட மலைக்கொடி ஒன்று கலாதரனுக்கு அவகாசம் தர தோதாக முத்தங்கியின் காலில் சிக்கிக் கொண்டு அவனை திணறவிட சம்பத் அதை எடுத்துவிடும் முயற்சியில் ஈடுபட ஆரம்பித்திருந்தான். கலாதரனின் மூளை மின்னல் வேகத்தில் ஒரு கணக்கை போட்டு முடித்திருந்தது. பெட்டியில் கிடந்த ஓலைக்கட்டில் முதல் ஓலையாக தன்வந்திரி நமஸ்காரம் என்று மட்டும் எழுதப்பட்ட ஓலையை எடுத்தவன் அதை பதமாக பெட்டி மேல் வைத்து பேனா கத்தி முனையால் அதில் எதையோ எழுத தொடங்கினான். என்ன எழுதுறீங்க கலாதரன்? நம்ம தலையெழுத்தை பாஸ்கர். அந்த ஓலைதான் நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்க போகுது. வரப்போறவன திசை திருப்பி கூண்டோட பிடிக்க உதவ போகுது. புரியலையே எனக்கு. புரிய வைக்க நேரம் இல்ல பாஸ்கர் எனக்கு. ஓலையை எழுதி எடுத்துக்கொண்ட கலாதரன் விறுவிறுவென்று குகையை நோக்கி பதுங்கலாக ஓடினான். காளியின் மடிமேல் ஏறி பெட்டியில் ஓலையை போட்டுவிட்டு எண்ணி 20 நொடியில் புதருக்கே திரும்பி வந்தான். அணிந்திருந்த சட்டையை உடனேயே கலற்றி தாறுமாறாக கிழித்து புதருக்கு வெளியே போட்டவன் பேனா கத்தியால் தாமதிக்காமல் மணிக்கட்டை கீறினான். முண்டியடித்து எட்டி பார்த்த ரத்தத்தை சிறிது தூரம் நடந்து தரையில் சிந்தியவன் பாறை மேலெல்லாம் தெளித்துவிட்டு புதருக்கே திரும்பினான். பெட்டியோட நாம இம்மீடியட்டா கீழே இறங்கணும் என்றான் இருவரையும் பார்த்து. கீழே அதல பாதாளம் அலறினான் பாஸ்கர். வேற வழி இல்ல, தனித்தனியா பதுங்குவோம். பள்ளிய போல பாறையோட ஒட்டி பதுங்கணும். எதிரியோட பார்வையை ஏமாத்தணும். இப்ப அதுலதான் எல்லாம் இருக்கு. 2 பேர் தான் வர்றாங்க, நாமளும் 3 பேர் இருக்கோம். அவங்களை எதிர்த்து தாக்குறது சுலபம் கலாதரன். ராம்நாத் புரியாமல் பேசினார். தாக்குனா சுதாரிச்சிடுவாங்க சார். எனக்கு இவங்க மட்டும் இல்ல, இவங்களை ஏவின கூட்டமே தேவை. இவங்களுக்கு கீழே ஏதாவது ஆனா மேல ஜெயந்தி அது பாதிக்கும். சரி, அதுல அப்படி என்னத்தை எழுதி போட்டிருக்க? சொல்றேன். முதல்ல அவங்களுக்கு கடுக்கா கொடுக்கணும். குவிக் மறையுங்க. கலாதரன் சொல்லி முடிக்கவும் முத்தங்கியும் சம்பத்தும் நீர்பரப்பில் துபேர் என்று விழவும் சரியாக இருந்தது. அதன் பிறகு எல்லாமே எதிர்பார்த்தபடியே நடந்துவிட்டது. அவர்கள் புதரை சுற்றி வந்து தேடிய போதும் சந்தேகித்த போதும் துளி அசந்தால் பாதாளத்தில் விழுந்துவிட வேண்டிய பாறைகளின் பின்னால் அவர்களுடைய தேடலுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து பதுங்கி தப்பித்து மூவரும் உயிரோடு இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி, ரியலி இப்ப நினைச்சாலும் எனக்கு ஒரே புல்லரிப்பா இருக்கு.
கலாதரன் சொல்லி சிலிர்க்க நிருபர்களிடம் ஒரு பிரமிப்பான மௌனம். உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல ஓலையில எழுதி போடுற ஐடியா எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு? ஒரு நிருபர் மெல்ல கேட்டார். இதுக்கு என்னோட ஒரே பதில், விதி. விதியா? ஆமாம், அவங்க மாட்டணும்னு இருக்கு, நாங்க தப்பிச்சு இப்படி பேரும் புகழும் அடையணும்னு இருக்கு என்றான். இந்த வருடம்தான் பெட்டி கிடைக்கணும்னு அந்த பெட்டியில இருக்கிற ஒரு சுவடி குறிப்பு சொல்லுதாமே. ஒரு நிருபரின் கேள்விக்கு ஜெயந்தி ஆமோதிப்பாய் சுவடி குறிப்பின் ஜெராக்ஸ் பிரதியை தன் பேக்கில் இருந்து எடுத்து வெளியே வைத்தாள். ஒரு பிரஜோத்பத்தியில் ஒரு நாளில் நாங்கள் சேர்வோம், அதுகாரும் அம்பிகையின் மடிமேல் அடைக்கலமாவோம், அடைக்கலமாய் அங்கையர் கண்ணி எம்மை சேர்த்திடுவாள், சேர்த்ததை குறி சித்திரமாய் வார்த்திடுவாள், வார்த்தவள் வாழ்க்கையோ வாடி போகும், சரித்திரமோ அவளை வாழ்த்தி பேசும். அந்த குறிப்பை வாசித்த ஒரு நிருபர், வாவ், ரியலி இஸ் இட் கிரேட், இப்படி ஒரு பிரஜோத்பத்தி வருடத்தில்தான் இந்த ஓலைகள் உலகுக்கு தெரிய வரும் என்று அன்றே ஒருவர் கணித்திருப்பது அதிசயம்தான் சார் என்றான். கலாதரன் தோளை குலுக்கி ஆமோதிப்பாய் சிரித்தான். நடுவே ராம்நாத் சாண்டியை வாஞ்சையாக பார்த்தார். இந்த வாயில்லா ஜீவன் சாண்டி மட்டும் இல்லைன்னா நாங்க கீழே இருந்து மீண்டு வந்திருக்கவே முடியாது. கீழே யாராவது உயிரோட இருந்தாலும் சாகட்டும் என்று மேலே ஏறி போனவங்க கயிற்றையும் மேலே இழுத்து போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துல இதுதான் எங்களுக்கு புது வழிய காட்டி நாங்க கீழே இருந்து தப்பிக்கவும் உதவி செஞ்சது. மோப்பம் பிடிச்சு அது கீழே இறங்கின வழியில எங்களை மேல அழைச்சிக்கிட்டு விவரிக்கவே முடியாது. மேல வந்த உடனே கலாதரன் டிஎஸ்பி கிட்ட விஷயத்த சொல்லவும் டிபார்ட்மெண்ட் 1 மணி நேரத்துல அலர்ட் ஆயிடுச்சு. கலாதரன் சுவடியில எழுதி போட்டபடியே வைரப்பட்டி பாலடைஞ்ச வீட்டுலதான் இருக்கிறதா நினைச்சு தங்கமாணிக்கம் குரூப் அங்க வரவும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. நிருபர்கள் ராம்நாத்தின் பேச்சை பதிவெடுத்து கொள்ளும் அந்த வினாடியில் ஜெயந்தியின் பார்வை கலாதரன் மேலேயே இருந்தது. அவனையே விழுங்கி விடுவது போல பார்த்து கொண்டிருந்தான். காக்கி உடிப்பில் ஜெயந்திக்குள் அவன் டூயட் பாடிக்கொண்டிருந்தான். ஒரு நிருபர் அவர்கள் பார்வையை கவனித்து விட்டு ராம்நாத்தை காரணத்தோடு பார்க்க ராம்நாத் புரிந்தது போல சிரித்தார். ஒரு சந்தோஷமான விஷயம், நேற்று வரை கலாதரன் என்னோட மாணவன், இனி மருமகன் என்று அந்த கூட்டத்திலேயே அவர்கள் காதலுக்கான பச்சை கொடியை அவர் உயர்த்தி காட்டவும் பாஸ்கர் வேகமாக எழுந்திருந்து கலாதரனை நெருங்கி கண்கள் பணிக்க கட்டி கொண்டான். ஜெயந்திக்குள் நாணம் தட்டாமாலை சுற்ற தொடங்கியது. நிருபர்கள் மகிழ்ச்சியோடு இருவரையும் பார்த்து கை குலுக்க தொடங்கினர். பிளாஷ்கள் அவர்களை பிலிம் சுருளில் பதிவெடுக்க ஆரம்பித்தன. வெட்கத்துடன் எழுந்து அந்த ஏசி அறையை விட்டு ஜெயந்தி வெளியே வந்தான். கலாதரனும் மெல்ல நழுவ ஆரம்பித்தான். ஆல் தி பெஸ்ட் என்று கட்டை விரலை காட்டி ஒரு குறும்புக்கார நிருபர் சிரித்தார். ஜெயந்தி, ஏன் எழுந்து வந்துட்ட? கலாதரன் கேட்டான். மனசு ரொம்ப லேசா இருக்கு கலாதரன், ஏகப்பட்ட நாளைக்கு பிறகு எனக்குள்ள ஒரே சந்தோஷத்துக்கு முக்காடல், காலார நடக்கணும் போல இருக்கு என்றான். நடப்போமா? அப்பா பாஸ்கர், அவங்க என்ன குழந்தைகளா, வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுவாங்க, நாம நடக்கலாம். அவர்கள் இருவரும் மெல்லிய இரவின் ஆழ அரவமில்லாத நியான் விளக்கு பாதையில் இளைவாக நடக்க தொடங்கினார்கள். வாழ்த்துவது போல வானில் இருந்து லேசான மலைத்தூரல். ஜெயந்தி தன் சேலை தலைப்பை கலாதரனுக்கு குடையாக்கினாள். சுகம் சுகம் என்று அவனும் அவள் தோளை இறுக்கி கட்டியபடி நடந்தான். தூரல் வானில் இப்போது 2 வெண்ணிற பறவைகள் மேலிருந்து தாழ்வாக கீழிறங்கி கொண்டிருந்தன. வரலாற்றில் தோற்று போன ஒரு காதல் நிகழ்கால வெற்றி பெற்றுவிட்டதை அறிந்து அந்த இரவிலும் வாழ்த்துவதற்காக அவை இறங்குவது போல தோன்றியது. தோளை வளைத்து பிடித்திருக்கும் கலாதரனின் வலது கை மேல் ஜெயந்தி ஓசைப்படாமல் உதட்டை பதித்தாள். இந்த கதை இதோட முடிஞ்சது. இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.